Okay, friends. Take your own time to get settled down. உங்களுக்கு எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் வந்த போதும். அற்புதமான ஒரு தியானமாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நான் வரணும்னே எனக்கு தோணலை. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமா அப்படின்னு தான் கண்டினியூ யோசித்தேன். வழக்கம் போல ஸ்டேஜில் ஸ்பீக்கர்னு போட்டிருக்காங்க. ஸ்பீக்கரை விட நான் ஆடியன்ஸாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாரும் ஒரு நோட்டு ஒரு பேனா எடுத்துக்கங்க. உங்களுடைய என்னென்னலாம் ஒவ்வொரு இது உங்க சொல்லும் போதும் நீங்க உங்களுக்கு என்ன அதுல இருந்து என்ன கத்துக்கீங்க, அதோட லெசன் என்னது, அதோட படிப்பினை என்னது அப்படின்றத நீங்க எழுதி இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது. உங்களுக்கே சில விஷயங்கள் தோணும், சில பாயிண்ட் அது ரொம்ப ஆழமா தோணும். அந்த பாயிண்ட்டையும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் லைக் தட். ஓகே, இங்கே வாங்கிட்டு செஷன் முடிஞ்சவொடனே ஓகே நல்லா இருந்த செஷன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு போயிடக்கூடாது. ஓகே, இது உங்களுடைய வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை ஊக்குவிக்கிறதுக்கும் வளர்ச்சி பெறதுக்கும் உதவுற ஒரு புத்தகம். ஒரு அற்புதமான ஒரு யோகியால எழுதப்பட்டது. யாரோ அவரு மத்தவங்க கிட்ட போய் சொல்லி இதெல்லாம் எழுதுங்கன்னு சொல்லல. அவரோட சொந்த வாழ்க்கை வரலாற்றை பத்தி எழுதியிருக்கிறார். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. மற்ற புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க, அவங்க திருப்பி எழுதுவாங்க. ஸோ பைபிள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஒரு ஜீசஸ் சொன்னதை அவர் எழுதலை. பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் இதுக்கப்புறம் என்னென்னலாம் சொன்னாங்களோ எல்லாமே அதெல்லாம் அவங்க வாய் வழியாகவும் இது வழியா அது வழியா கேட்டு என்னென்னலாம் எல்லார்கிட்ட இருந்து இது பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி சில புத்தகங்கள் டைரக்டா அவங்களே எழுதின புத்தகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு புத்தகம் தான், ஒரு யோகியால எழுதின ஒரு புத்தகம் தான் இந்த புக்கு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதனால ஃபுல் ஃபோக்கஸ்டா இருங்க. ஒரு நோட்டு அண்ட் ஒரு பேனாவை எடுத்து எழுதுங்க. என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க, எந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட வாழ்க்கையில அப்படின்னுட்டு. ஒரு யோகி எவ்வளவு நேரம் செலவு செஞ்சா, ஒரு உதாரணம் சொன்னா என்னுடைய அனுபவங்களை ஜஸ்ட் ஒரு 10 டேஸோட அனுபவங்கள் தியானத்துல அங்க போன டைம் நான் இருந்தப்ப நான் இப்ப திருப்பி பேக் டு ஹோம் வீட்டுக்கு வந்துருக்கேன். அப்ப இருக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு 2 நாள் எடுத்துச்சு அதை எழுதுறதுக்கு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 31 பக்கம் கிட்ட ஓடிச்சு அந்த அனுபவம். ஸோ இந்த 10 நாள் நடந்த அனுபவங்கள் அப்படின்ற போது ஒரு வாழ்க்கை வரலாறு, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்றது எழுதுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருப்பாரு, அதுக்கு எவ்வளவு ஒரு செலவு பண்ணிருப்பாரு, அவருடைய நேரத்தையும் அவருடைய ஆற்றலையும் அப்படின்னுட்டு. அது ஒரு புக் வழியா வந்திருக்கு. ஜஸ்ட் லைக் தட் நம்ம எடுத்துட்டு ஓகே கேட்டுட்டு போயிடக்கூடாது. ஓகே, ரொம்ப 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 அட்டென்ஷன் கொடுத்து நீங்க கேளுங்க. எஸ். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம கடந்த 2 வாரமா இந்த புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த புத்தகத்தோட இந்த புக் கிளப் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே எல்லாருமே புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுவும் இந்த புத்தகத்தோட எனர்ஜி ரொம்ப அதிகமாவே இருக்கு. எல்லாருமே அதை வாங்கி படிச்சு பாருங்க. ஜஸ்ட் இதை கேட்டுட்டு அப்படியே கதை கேட்குற மாதிரி கேட்டு அதில் உள்ள கருத்துக்களை கேட்டு போறது ஒரு விஷயமே கிடையாது. இதை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, இந்த புக்கு கையில இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறத விட அடுத்தடுத்து நம்ம திரும்ப திரும்ப நம்ம படிக்கும் போது நிறைய கருத்துக்கள் ஆழமான புரிதல்களை கொடுக்கும். ஸோ எல்லாருமே புக்கை வாங்கி படிங்க. ஓகே, நம்ம ஏற்கனவே 6 சாப்டர் பார்த்திருந்தோம். இப்ப 7வது சாப்டர்ல இருந்து பார்க்கலாம். யோகானந்தரோட சிறு வயதுல அவரோட பேர் முகுந்தலால் கோஸ். அவரை நம்ம முகுந்தன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். முகுந்தன் எப்பயுமே அவரோட நண்பர்கள்ட்டையும் அவருக்கு கூட படிக்கிறவங்க எல்லாத்தையுமே எப்பயுமே இமயமலை போறதை பத்தியும் மகான்களை பத்தியுமே தான் அடிக்கடி பேசிட்டே இருப்பாரு இல்லையா?
போன வாரம் கூட நம்ம பார்த்தோம் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் சண்டிங்கிறவர் வந்து இவரை வந்து புலிச்சாமியார்ட்ட கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எப்பயுமே என்னன்னா இவரோட இருக்கிறவங்க எல்லாருமே இவருக்கு இது ரொம்ப விரும்பி கேட்பாருங்கிறதுனால அவங்க பார்த்த யாராவது ஒரு சாமியாரை பார்த்தாங்கன்னா அதை கொஞ்சம் சொல்லி இங்க வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் உபேந்திரா அப்படிங்கிற இவரோட ஃப்ரெண்டு வந்து நான் நேத்து ஒரு கூட்டத்துல அந்தரத்துல மிதக்கிற ஒரு மகானை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. உடனே இவரு முகுந்தன் வந்து சிரிச்சுக்கிட்டே எனக்கு அவரை தெரியுமே, அவர் பேரு பாதுரி மகாசாயர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓ, உனக்கு அவனை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு, ஆமா நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன், அவர் நான் இருக்கிற தெருவுல தான் அவரோட வீடு இருக்கு, நான் அங்க அடிக்கடி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவரை பத்தி நீ கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவரு உபேந்திரா ரொம்ப ஆர்வமா கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. உடனே முகுந்தன் வந்து அவருக்கு தெரிஞ்சது சொல்றாரு. பாதுரி மகாசாயர் வந்து ஆஹ் பதஞ்சலி யோகம் இவரோட அஷ்டாங்க யோகத்துல இருக்க பிராணாயாமத்தை முறைப்படி பயிற்சி பண்ணி அதுல தேர்ச்சி பெற்றவர். அதனால அவருக்கு வந்து அவர் வந்து அந்த பிராணாயாமத்தை வந்து முகுந்தன் ஒரு தடவை வந்து அவர் பிராணாயாம பயிற்சி பண்றத வந்து நேர்ல பார்த்திருக்கேன். அதுவும் அந்த பஸ்திரிகா பிராணாயாமா அப்படிங்கிற ஒரு மெத்தட் செய்யும் போது அந்த ரூம்ல வந்து அப்படியே ஏதோ புயல் வந்த மாதிரி அவரோட மூச்சு காற்று வந்து அப்படியே இடி முழக்கம் மாதிரி எனக்கு கேட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குனாரு. அப்புறம் அப்படியே அமைதியாகி ஒரு உயர்ந்த உணர்வு நிலைக்கு அப்படியே ஆடாம அசையாம அப்படியே இருந்தாரு. அதெல்லாம் நான் நேர்ல பார்த்தது வந்து அந்த இதெல்லாம் வந்து என்னால மறக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. உடனே அவரு வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாராமே அப்படின்னு சொல்லி உபேந்திரா கேட்கிறாரு. உடனே முகுந்தன் சொல்றாரு, ஆமா கிட்டத்தட்ட 20 வருஷமா அவர் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காரு, எங்கேயும் வெளியே போக மாட்டாரு அப்படின்னு சொன்னா. ஏதாவது ஒரு திருவிழா சமயங்கள் வெளியில வந்தாலுமே அவர் வந்து வீட்டு வாசல் வரைக்கும் தான் வருவாரு, மத்தபடி எங்கேயுமே வெளில போக மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. சரி, அவரால் எப்படி இந்த மாதிரி புவியீர்ப்பு விசைக்கு ஆப்போசிட்டா அவரால் மிதக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இந்த மாதிரி முறைப்படி பிராணாயாம பயிற்சி செய்யறதுனால அந்த யோகியோட உடல் வந்து மிக லேசா அப்படி பறக்கிற மாதிரி லேசானதா மாறிடுது. அதனால அவரால் பறக்க முடியும், தாவ முடியும், எல்லாம் பண்ண முடியும், அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. நீ அவரோட கூட்டங்களுக்கு எல்லாம் போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு உபேந்திரா. உடனே ஆமா, அவர் வந்து சாயந்தர நேரங்கள் அவர் சீடர்களுக்காக ஒரு சொற்பொழிவு மாதிரி எல்லாம் கொடுப்பாரு, அப்பெல்லாம் நான் வந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ரொம்ப நகைச்சுவையா பேசுவாரு. அந்த நகைச்சுவையை கேட்டு நான் சிரிக்கிறது வந்து மத்த சீடர்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் கூட வரும், அந்த அளவுக்கு நான் அவரோட பேச்சை வந்து ரசிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி ஸ்கூல்ல பேசிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகும்போது முகுந்தனுக்கு அந்த அவர் வீட்டுக்கு, அதாவது பாதிரி மகாசயர் வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. உள்ள போனா சீடர்கள் விட மாட்டாங்க. அவர் தனிமையில இருக்காரு, அவரை வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு அவரை வந்து உள்ள விட மாட்டாங்க. ஆனா இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கும் போது கரெக்டா அந்த பாதிரி மகாசயர் வந்து முகுந்தன் எப்ப ஆசைப்பட்டாலும் இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுறாரு. உடனே அவர் பின்னாடியே அவர் கூடயே போய் அவர் ரூம்ல போய் அவரோட உட்காந்து தியானம் பண்றாரு. அவருக்கு அந்த பாதிரி மகாசயருக்கு கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேல இருக்கும். ஆனாலும் அவரோட முகத்தை பார்த்தோம்னா அப்படியே அந்த காலத்துல புராண கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ரிஷிகள் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு தேஜஸோட அப்படியே தாடியும் இதுமா அவர் அப்படி கம்பீரமா அவர் அவ்வளவு அழகா அப்படியே பத்மாசனத்தை போட்டுட்டு உட்காந்து தியானம் பண்ணுவாராம். அதை பார்க்கவே அவ்வளவு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்கள் வந்து ரொம்ப அமைதியாகவும் அப்படியே இந்த எங்க நிறைஞ்சிருக்க அந்த பிரம்மத்துல வந்து அப்படியே கலந்திருக்கிற மாதிரி ஒரு 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 கண்கள், பவரான கண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவரோட சேர்ந்து இவருக்கு வந்து தியானம் பண்றது ரொம்ப பிடிக்கும், அதனால போய் உட்காந்து தியானம் பண்ணுவாரு. அப்படியே தியானம் பண்ணி முடிச்ச உடனேயும் அவர் சொல்றாரு, அதாவது பாதிரி மகாசயர் சொல்றாரு, நீ அடிக்கடி மௌனத்துல போயிடுற, அதாவது தியானம் பண்ற, நல்லா மௌனத்துக்கு போற, ஆனா உன்னால இன்னும் இறை அனுபவத்தை பெற முடியல, அதுக்கு நீ முயற்சி பண்ணு, அதுக்கு இறை அன்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி, அதாவது அன்பா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்றாரு. சொல்லிட்டு இந்த தியானம்ங்கிறது அதுக்கான வழிமுறை தான், உன்னோட குறிக்கோள் வந்து இறை அனுபவத்தை பெறுறதா தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து சில மாம்பழத்தை கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்பெல்லாம் மக்களுக்கு வந்து இந்த தியான யோகத்தை விட இந்த மாதிரி ஜலயோகம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஜலயோகம்னா சாப்பாடு சாப்பாடு சம்பந்தப்பட்டதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே சொல்றாரு. இவரும் அதை ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் அங்க டேபிள்ல இருக்கிறது இதை காமிச்சு, லெட்டர்ஸ் இருக்கு, அதை காமிச்சிட்டு, இதெல்லாம் வந்து எனக்கு அமெரிக்கால இருந்து வந்தது, அங்க இருக்கிற சங்கங்களோட எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு, அங்க இருக்கிறவங்களுக்கு என்னோட ஞான வழிகாட்டுதல் வேணுங்கிறதுக்காக அவங்க என்னைய இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. சொல்லிட்டு அதாவது இந்த ஞானம்ங்கிறது, இந்த ஞான யோகம்ங்கிறது வந்து சூரியனின் ஒளி மாதிரி, எல்லோருக்குமே அது வந்து இலவசமா கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, மேலை நாட்டவர்கள் கீழே நாட்டவர்கள் அந்த மாதிரி வித்தியாசம் எல்லாம் பார்க்க வேண்டியதுல, எல்லாருமே ஆன்மாக்கள் தான்,
எல்லாராலையுமே இந்த யோக பயிற்சியை முறையா செஞ்சுக்கிட்டு முன்னேற முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் அப்ப எதுக்கு சொன்னாரு அப்படிங்கிறது வந்து முகுந்தனுக்கு புரியல. ஏன்னா அதுக்கப்புறம் அவரு மேலே அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் யோகானந்தரா கிரியா யோகத்தை வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு கொண்டு போய் அங்க பரப்புனாருங்கிறப்போ அப்ப அதுவும் இல்லாம இந்த புத்தகத்தை எழுதும் போதுதான் யோகானந்தருக்கு புரியுது இதெல்லாம் வந்து எனக்காக சொல்லப்பட்டது, முன்னோடியா இவர் வந்து அப்பவே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை எழுதும் போதுதான் யோகானந்தருக்கே புரியுது அப்படிங்கறத சொல்றாரு. அது மட்டும் தான். அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பாதிரி மகாசயர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நீங்க நிறைய ஞானத்தை சொல்றீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் வந்து ஒரு புத்தகமா எழுதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த பாதிரி மகாசயர் சொல்றாரு, நான் உயிருள்ள புத்தகங்களா என்னோட சீடர்களை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். அவங்க அவங்களுக்கு அடுத்து வர சிஷ்ய பரம்பரைகளுக்கும் அதை கொண்டு போவாங்க. அதனால எந்த ஒரு சந்தேகம் அப்படின்னாலுமே இவங்களால வந்து நல்லா விளக்கம் சொல்ல முடியும், நிரூபிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு அவங்க செயல்படுவாங்க அப்படிங்கிறத உறுதியா சொல்றாரு. அப்புறம் எப்பயுமே வந்து சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட சீடர்களுக்கு வந்து சொற்பொழிவு பண்ணுவாருன்னு சொன்னீங்களா, அதே மாதிரி எல்லாரும் சீடர்கள்லாம் வந்துடுறாங்க. அன்னைக்கு அவரு என்ன சொற்பொழிவு கொடுக்குறாரு அப்படின்னா, மீராபாய் பத்தி சொல்றாரு. மீராபாய் யாரு அப்படின்னு நம்ம ஆண்டாள் சொல்லுவோம் இல்லையா, கிருஷ்ண பக்தைன்னு, அதே மாதிரி மீராபாய்ங்கிறவங்களும் ஒரு தீவிர கிருஷ்ண பக்தை. அவங்களோட அந்த பக்தி மார்க்கத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அவங்க மீராபாய் எப்படின்னா ஒரு பெரிய ராஜ குடும்பத்துல பிறந்த ஒரு இளவரசி. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இந்த அதாவது பக்தி மார்க்கத்துல போனவங்க, மாறினவங்க அப்படிங்கிறத சொல்றாரு. சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம், இவங்க போன ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்த இன்னொரு ஒரு சன்னியாசி, அவர் பேர் வந்து சனாதன கோஸ்வாமிங்கிறவர். அவர் என்ன பண்றாருன்னா இவங்களை பார்த்து ஒரு மரியாதை கூட இது பண்ணலாம். அது வந்து அதுக்கு வந்து காரணம் ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, அவங்க பெண் என்பதால் நான் வந்து மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டுட்டு மீராபாய் ஒரு இதை சொல்றாங்க அழகா, எனக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா இந்த பிரபஞ்சத்தோட இந்த பிரபஞ்சத்துல இறைவனை தவிர எல்லாருமே வந்து ஆஹ் பெண்களாதான் தெரியுறாங்க. ஏன்னா இறைவன் மட்டும்தான் படைக்கிற அந்த இறைவன் மட்டும்தான் ஆண்மகனா எனக்கு தெரியறாரு. மத்த எல்லாருமே அவங்ககிட்ட இருந்து வந்தவங்க தான். அதனால எல்லாருமே வந்து ஆன்மாக்கள் தான் அப்படிங்கிறது, எல்லாருமே ஒரே ஆன்மாக்கள் தான். ஆனா மாயையினால இந்த மாதிரி தோற்றத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சாஸ்திரத்துல இருக்கிற அந்த தத்துவத்தை வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. இந்த மாதிரி மீராபாய் பத்தி சொல்லிட்டு அவரோட பாடல் ஒன்னையும் இங்க சொல்லியிருக்காங்க. இந்த பாடலோட சாராம்சம் என்ன அப்படின்னா, இறைவனை வந்து இதனால பார்க்கலாம், அப்படி பார்த்துலாம், இப்படி பார்த்துலாம், நம்ம எல்லாத்திலும் அழிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இறைவன் அன்பே வடிவானவன் அப்படிங்கறது தான் அந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி பாதிரி மகாசயர் வந்து ஒரு சொற்பொழிவு கொடுத்தாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்களோட சீடர்கள் எல்லாருமே வந்து அவருக்கு பக்கத்துல ஒரு காணிக்கை மாதிரி ஏதாவது ஒரு ரூபாயோ ஏதாவது வச்சுட்டு போவாங்க. ஏன்னா அவங்க வந்து சீடர்களுக்கு என்ன இதுன்னா, அவங்களோட சொத்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க வந்து அப்படியே உலக சொத்துக்களை எல்லாமே தன்னோட குருவுக்கு காணிக்கையா செலுத்துற மாதிரி நினைச்சிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பணமோ ஏதோ வந்து அவங்களுக்கு காணிக்கையா கொடுத்துட்டு போவாங்க. இதை வந்து பாதிரி மகாசயர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஆனாலும் அவர் பக்கத்துல இருந்த இன்னொரு சீடர் வந்து கேட்கிறாரு, பாதிரி மகாசயர் ஏற்கனவே பெரிய குடும்பத்துல, அதாவது வசதியான குடும்பத்துல இருந்து அதெல்லாம் விட்டுட்டு துறவரம் வந்தவர்னு தெரியும், இப்பயும் இந்த மாதிரி காணிக்கைகள் எல்லாம் ஏத்துக்கிட மாட்டேங்கிறாரு அப்படிங்கும் போது அதை வந்து இவர் வந்து பார்த்துட்டு அந்த இன்னொரு சீடர் கேட்கிறாரு, சுவாமி நீங்க இறைவனை தேடுவதற்காகவும் அந்த ஞானத்தை எங்களுக்கு போதிக்கிறதுக்காகவும் உங்களோட இந்த வசதிகள் இந்த செல்வங்கள் எல்லாத்தையுமே தியாகம் செய்றீங்களே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே பாதிரி மகாசாயர் வந்து கொஞ்சம் கோவப்பட்டுட்டு சிரிச்சுட்டே சொல்றாரு, நீ அப்படியே கதையே மாத்துறியே, நான் வந்து இந்த முழு பிரபஞ்சத்தோட முடிவில்லாத ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்காக நான் துறந்தது என்னமோ ரொம்ப ரொம்ப சொற்பமான இந்த ரூபாயும் வசதிகள் மட்டும்தான். ஆனா நான் வெறும் துறவி கிடையாது, நான் பெரிய துறவி கிடையாது. இந்த உலகத்திலே பெரிய துறவிகள் யாருன்னா இந்த உலக மக்கள் தான். ஏன்னா அந்த ஈடு இணையில்லாத அந்த தெய்வீக சொத்தையே சாதாரணமா நினைச்சு விட்டுட்டு இருக்கிற இந்த சின்ன சின்ன இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக அதை பெருசா நினைக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்கதான் பெரிய துறவிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளதான் சொல்றாரு. நான் அந்த ஈடு இணையில்லாத அந்த தெய்வீகத்தை அந்த அனுபவத்தை பெறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்றாரு. இதை கேட்டு சிரிச்சுட்டு ஆமா நம்ம பெரிய பணக்காரங்க எல்லாம் பெரிய வசதி படைத்தவங்க எல்லாம் பெருசா நினைக்கிறோம், ஆனா அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம இறைவனை அடைவதுதான் முக்கியமான இதா இருக்கணும் அப்படிங்கிறத முகுந்தன் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கடுத்து இன்னொரு இது சொல்றாரு, நம்ம
நம்மளோட முதல் சுவாசத்துல இருந்தே நம்மளுக்கு காற்றையும் பாலையும் கொடுத்த அந்த இறைவனுக்கு நம்மளோட ஒவ்வொரு நாளையும் எப்படி அழகா வழிநடத்தி கொண்டு போகணுங்கிறது கண்டிப்பா தெரியும். அது மட்டும் இல்ல, நிறைய இந்த காப்பீட்டு திட்டங்கள் மூலமா நம்ம வருங்காலத்தை பாதுகாக்கிறோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அதை விட பெரிய ஒரு திட்டம், ஒரு தெய்வீக திட்டம் நம்ம வாழ்க்கைக்காக அந்த கடவுள் நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. அது நம்மள பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு, எப்பயுமே நம்மளுக்கு வழித்துணையா இருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த மாதிரியான ஆன்மீக கருத்துக்களை எல்லாமே வந்து அப்பப்ப போய் இவர் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போறதுனால நிறைய கருத்துக்கள் இந்த மாதிரி அவர் கேட்டுட்டே இருப்பாரு. நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணும்போது அவருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அங்க போய் தியானம் பண்றது, அவரோட பேசுறது அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். அப்படி போயிட்டு இருப்பாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, அந்த பௌத்ரி மகாசயர் அங்க இருக்கிற அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துல மகேந்திர மடம் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி நாகேந்திர மடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கட்டுறாங்க. அங்க வந்து அவங்க சீடர்களோட அங்க ஷிஃப்ட் ஆயிட்டாரு. ஆனாலும் இவர் வந்து அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி முகுந்தன் வந்து யோகானந்தர் ஆனதுக்கு அப்புறம், சன்னியாசம் பெற்றதுக்கு அப்புறம் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மாதிரி இவரோட வாழ்க்கையில வர்ற ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நிறைய படிப்பினைகள், நிறைய ஆன்மீக கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து தொகுத்துதான் நம்மளுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்துருக்காரு. அதனால இந்த புத்தகத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த அத்தியாயம் வந்து இதுவரைக்கும் முகுந்தனோட வாழ்க்கையில வந்தது வந்து பல சன்னியாசிகள், சுவாமிகள் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. இந்த அத்தியாயத்துல இவர் பாக்குறது வந்து ஒரு விஞ்ஞானிய. அவரோட பேரு ஜெகதீஷ் சந்திர போஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அந்த விஞ்ஞானியால தான் நம்மளோட பாரதமே பெருமைப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இவரோட கருத்து. இவருக்கு வந்து ஆன்மீகம், அறிவியல் ரெண்டுலையுமே வந்து நம்ம பாரத நாடு வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கிறது முகுந்தனோட கருத்து. இவர் ஒரு நாள் வந்து போயிட்டே இருக்கும் போது ஒரு 2 பேராசிரியர்கள் வந்து போஸ் அவர்களை பத்தி பேசுறத கேட்கிறார். ஜெகதீஷ் சந்திர போஸ் கண்டுபிடிப்பு வந்து கம்பி இல்லாத அந்த தந்தி அப்படிங்கிறத கண்டுபிடிப்பு வந்து மார்க்கோனிக்கு முந்தையது அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு போறாங்க. மார்க்கோனிங்கிறவரு தெரியும், ரேடியோ கண்டுபிடிச்சவரு. அவருக்கு முன்னாடியே இவர் அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கறது சொல்றதை கேட்டோனையும் இவர் அவங்க என்ன சொல்றாங்க என்னங்கிறத இன்னும் டீட்டெயிலா கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த பேராசிரியர்கள்ட்ட போய் பேசுறாரு. பேசணும் அவங்க சொல்றாங்க, ஆமா இது வந்து முன்னமே கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனா அதை வந்து வியாபார நோக்கத்துக்காக அவர் வந்து பயன்படுத்தல, அதனால அது வந்து பிரபலம் அடையல, அதனால வெளியே தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலையும் இவருக்கு ஆர்வம் அதிகமாயிருது. போய் ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட தெருவுல தான் அவர் இருக்காரு. ஆனாலும் இது வரைக்கும் நான் அவர் போய் பார்த்து பேசினது கிடையாது. போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்களை பத்தி சொல்லணும்னா அவருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 வயசு இருக்கும். அவரோட இதுலயும் சொல்றாரு, அவரோட கண்கள் வந்து ஏதோ ஒரு யோசனையில இருக்க மாதிரி, ஆழ்ந்த சிந்தனையில இருக்க மாதிரி இருக்குமா. ஆனா அவரோட பேச்சு வந்து ரொம்ப தெளிவா, அவர் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்துல ஊறி போயிருக்காரு அப்படிங்கறத பாக்குற மாதிரி இருக்கு அந்த அவரோட பேச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரி அவரோட அவரை பார்த்து பேசுறதுக்காக போறாரு. பார்த்து பேசும்போது ரொம்ப அன்பா அவர் வரவேற்றும் அவரோட கண்டுபிடிப்புகளை பத்தி அவரு முகுந்தன்ட்ட சொல்றாரு. அதாவது உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சு பாக்குறோம். அதுவும் இல்லாம தாவரங்கள், விலங்குகள் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரிக்கிறோம். எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு ஒற்றுமை இருக்கு. அதாவது எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு உயிர் துடிப்பு இருக்கு, உயிர் சக்தி இருக்கு அப்படிங்கிறத இவர் தன்னோட கண்டுபிடிப்பு மூலமா உலகத்துக்கு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத சொல்றாரு. இவரோட கண்டுபிடிப்பு வந்து கிறிஸ்கோகிராஃப் அப்படிங்கிற ஒரு உருப்பெருக்கி. அதாவது ஒரு ஒரு சின்ன பொருளை வச்சோம்னா நம்ம அதை வந்து பெருசுபடுத்தி காட்டும். அதுவும் அது வரைக்கும் இல்லாததோட இந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி மடங்கு பெருசா காட்டக்கூடிய ஒரு கருவி. இந்த கருவி மூலமா தாவரங்களுக்கும் உயிர் இருக்கு, உணர்ச்சிகள் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் எப்பயுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுல கண்டுபிடிக்கும் போது வந்து உடனே வந்து அந்த ரிசல்ட்டை வந்து மேலை நாட்டவர்கள் பெரும்பாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய அதுல வந்து போராட்டங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இவர் சொல்றாரு. சொல்லிட்டு ஆஹ் மறுபடியும் அடுத்து நீ வரும்போது நான் உனக்கு அந்த கருவியை வந்து காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிடுறாரு. அடுத்து வந்து போஸ் ஆராய்ச்சி நிறுவனம்னு சொல்லிட்டு ஒரு பெருசா கல்கத்தால வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுட்டு அங்க போறாரு. அங்க போகும்போது அந்த அந்த என்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்திய பாரம்பரியத்தை வந்து அப்படியே காட்டுற மாதிரி ஒரு அழகான அமைப்பா இருந்துச்சு. ஒரு கோயில் மாதிரியான ஒரு அமைப்பு. அதுக்குள்ள போனவனையுமே ஒரு சின்ன தாமரை குளம் இருக்கு. அதுல ஒரு பெண் வந்து விளக்கேத்தி இருக்க மாதிரி, ஏந்திக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. ஆனா அந்த கோயில்ல உருவம் கிடையாது. ஏன் அப்படின்னா தெய்வத்தை வந்து ஒரு உருவத்துல அடைக்க முடியாது. தெய்வத்தன்மைங்கிறது அழிவில்லாதது, எல்லா இடங்களையும் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா உணர்த்தக்கூடியதா அந்த கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாரு. அன்னைக்கு போஸ் வந்து அவங்களோட கண்டுபிடிப்புகளை பத்தி ஒரு சொற்பொழிவு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, தாவரங்கள், விலங்குகள்
அது மட்டும் இல்ல, உலோகங்கள் நம்ம மெட்டல்ஸ்ல கூட ஒரு உயிர் சக்தி இருக்கு, அதுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு, அதுக்கும் ஒரு பண்புகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து இவரோட கண்டுபிடிப்புகள் மூலமா கண்டுபிடிச்சதாகவும், அதை எல்லாத்தையுமே ராயல் சொசைட்டிக்கு வந்து அனுப்பி அதுக்கு அனுப்பியிருந்தாரு. அங்கேயுமே வந்து இவரோட கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி அத இது பண்ணாலுமே, ஆனா அவங்க வந்து அத வந்து உடனே ஏத்துக்கிடல. ஏன்னா, இவர் வந்து பிசிக்ஸ்ல பண்றத விட்டுட்டு அடுத்த இதுக்கு போறாரு அப்படிங்கிறது அங்க இருக்கிற சயின்டிஸ்டுக்குள்ள ஒரு இது இருக்கிறதுனால, அவங்க வந்து உடனே அத வந்து அப்ரூவ் பண்ணல. ஏன்னா இவரோட இது வந்து இயற்பியல்ல ஆரம்பிச்சாலும், அடுத்து நெறைய இது அது அந்த கண்டுபிடிப்பு அந்த கருவிகள பயன்படுத்தி தாவரவியல்லயும், உடற்கூறியல், உளவியல்னு எல்லா இடத்துலயுமே அவரோட கண்டுபிடிப்புகள வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி இது பண்றதுனால உடனே வந்து ஏற்றுக்கொள்ளப்படல. அந்த அந்த இதெல்லாமே கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே வந்து உடனே வந்து ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, இன்னொரு சொல்றாரு, ஆன்மீகமும் அறிவியலும் நெறைய போராட்டங்கள சந்திக்க வேண்டியது இருக்கும் அதுல. நெறைய சோதனைகள் இருக்கும். ஆனா அத எல்லாத்தையுமே சமநிலையில நம்ம பார்க்க, அதுல வர்ற லாபமோ, நஷ்டமோ எந்த அனுபவங்கள் கிடைச்சாலுமே, அத வந்து சமநிலையில பார்க்கறதுக்கு நம்மளோட மனப்பக்குவத்த நம்ம கொண்டு வரணும். எல்லாத்தையுமே வந்து காணிக்கையா, அதாவது அர்ப்பணிப்பு உணர்வோட நம்ம பண்ணணும். அதனால அது அப்படி பண்ணாதான் அத வந்து மற்றவங்களுக்கு பயன்படக்கூடியதா நம்மளால கொண்டு வர முடியும்ங்கிறத சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கழிச்சு என்னோட அதாவது அவரோட கண்டுபிடிப்புகள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் உலக நாடுகளுக்கு அது பயன்பாட்டுக்கு வந்துச்சு. அதனாலதான் அதுக்கப்புறம் தான் இந்தியாவோட பெருமை வந்து உலகம் முழுவதும் அறியப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த போஸ் நிறுவனத்துல வந்து இவங்க செஞ்ச சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் முதற்கொண்டு அதாவது ஃபெயிலியர் ஆனது எல்லாமே அந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தி வச்சிருக்கோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு விடாமுயற்சியோட எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறத காட்டுற மாதிரி தான் அந்த பொருட்கள்லாம் அங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கடைசியா அவர் சொல்றாரு, இந்த நான் கண்டுபிடிச்சதாகட்டும் அல்லது இனிமேல் இந்த போஸ் நிறுவனத்தின் மூலமா கண்டுபிடிக்கக்கூடிய பொருட்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து தனி சொத்து கிடையாது. பொது சொத்தா உலக மக்கள் எல்லாருக்குமே அது பயன்படணும். ஆஹ் விஞ்ஞானத்துல வந்து பாரத நாடு இன்னும் ஒரு படி மேல போய் எல்லாருக்கும் முன்னோடியா திகழணும் அப்படிங்கறத என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. இந்த போஸ் நிறுவனம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் இவர் வந்து முகுந்தன் வந்து அவரை போய் பார்க்க போறாரு. அங்க போனவனையும் அன்பா கூட்டிட்டு போய் அந்த ஆராய்ச்சி பண்ண அந்த கருவியை அந்த கிறிஸ்கோகிராஃப் கருவியை எடுத்து காமிச்சு அவருக்கு விளக்கம் சொல்றாரு. அதாவது ஒரு பெரணி செடியில அந்த கருவியை மாட்டிக்கிட்டு அதுல வந்து எப்படி அதோட மூமெண்ட், அதோட நம்ம வந்து அதை தொட்டோம்னா எப்படி அது வந்து ரியாக்ட் பண்ணுது, அதோட உணர்ச்சிகள் எப்படி வெளிப்படுத்துது அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஒரு ஸ்கிரீன்ல காமிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கு மயக்க மருந்து கொடுத்தா அது எப்படி கொஞ்ச நேரம் அசைவற்று இருக்கு, அதே இது விஷ தன்மையுள்ள ஒரு இதை இது பண்ணா எப்படி இருக்கு, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா அழகா இது பண்றாரு. அப்புறம் சொல்றாரு, இந்த மயக்க மருந்தை கொடுத்து என்னால வந்து ஒரு பெரிய மரத்தை கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடிஞ்சுச்சு. ஏன்னா ஒரு செடியை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நட்டோம்னா உடனே வந்து அது வந்து இயல்பான இதுக்கு மாறுறதுக்கு கஷ்டம். ஆனா இந்த இதை வந்து கொஞ்ச நேரம் மயக்க மருந்து மாதிரி கொடுத்து அதை வந்து நாங்க இடம் மாத்தி அதை மறுபடியும் அவ்வளவு பெரிய மரத்தை வந்து மறுபடியும் உயிரோட எங்களால கொண்டு வர முடிஞ்சுச்சு. இதெல்லாம் எங்களோட சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த இதை வந்து விவரமா சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த நம்ம சொல்லுவோம்ல, செடி வந்து எப்படி வேர்ல இருந்து தண்ணி எடுத்துக்கிறது அந்த மாதிரி சொல்லுவோம்ல, உள்ளுக்குள்ள அது வந்து எப்படி இது பண்ணுதுங்கிறதெல்லாம் வந்து இவர் அந்த கருவியில வந்து அழகா காட்டுறாரு. எப்படி நம்ம மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கெல்லாம் ரத்த நாளங்கள்ல வந்து ரத்தம் எப்படி ஓடுது, அதே மாதிரி அந்த இதெல்லாம் வந்து அதுலயும் இருக்கிறத ரொம்ப அழகா காமிக்கிறாரு. காமிச்சிட்டு இதே இது உலோகங்கள்லயும், மெட்டல்ஸ்லயும் இதே மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் அவர் அந்த கருவியை பயன்படுத்தி காமிக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு முகுந்தன் கேட்கிறாரு, இதெல்லாம் வந்து விவசாயத்துல பயன்படுத்தினா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அதுக்கு வந்து கண்டிப்பா பயன்படுத்தலாம். ஆனா ஒரு ஒரே ஒரு இது சொல்றாரு, ஒரு விஞ்ஞானி வந்து அவர் இருக்கிற காலகட்டத்திலேயே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக மாட்டாரு. அவரோட கண்டுபிடிப்புகள் வந்து அவர் போனதுக்கு அப்புறம் அதை இன்னும் அடுத்து வர சந்ததிகள் வந்து அதை பயன்படுத்தி இன்னும் நிறைய பண்ணி இந்த மக்களுக்கு வந்து அதை பயன்படுத்துறதுக்கு கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி என்னோட கருவிகளும் பயன்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறமும் அங்கிருந்து வந்துடுறாரு முருகன். அதுக்கப்புறம் இன்னொரு கருவியை பத்தி கேள்விப்படுறாரு. அவர் கண்டுபிடிச்ச ரெசனன்ட் கார்டியோகிராஃப் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாரு. இது எல்லாத்தையுமே இது பண்ணும்போது இவரோட அறிவாற்றலுக்கு ஈடு இணையே கிடையாது அப்படிங்கிறதோட ஒரு நன்றி உணர்வு தான் அவர் மேல ரொம்ப அதிகமா முகுந்தனுக்கு வருது. ஏன்னா
இந்திய நாட்டுக்கே ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஞ்ஞானியா நம்ம பக்கத்திலேயே இருந்திருக்காரு அப்படிங்கிறத இவர் அவரை நினைச்சு ரொம்ப ஆச்சரியமும் சந்தோஷமா இது பண்றாரு. அப்புறம் இவரோட கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவர் வந்து 1938ல வந்து இவரை இதை பத்தி நியூயார்க் டைம்ஸ் இதுல வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து அவரை பத்தி ஒரு இதெல்லாம் வர்றதெல்லாம் இவர் பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ரவீந்திரநாத் தாகூர் வந்து இவருக்கு போஸ் அவர்களோட நண்பர்ங்கிறதுனால இவர் கண்டுபிடிப்புகள்னால நம்ம இந்தியா பெருமை அடையுது அப்படிங்கிறத விளக்குற மாதிரி ஒரு பாடலும் ஒரு கவிதையும் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த கவிதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இவரோட கண்டுபிடிப்புகள்னால நம்ம இந்திய அன்னை, இந்த பாரத அன்னை வந்து பெருமையா இந்த உலக சிம்மாசனத்துல உட்கார்ந்து அருள் புரியுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதாவது உலக நாடுகள் எல்லாத்துக்குமே முன்னோடியா நம்ம பாரத அன்னை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இவரோட கண்டுபிடிப்புகளால பெருமை அடைகிறாங்கிற மாதிரி ஒரு அற்புதமான கவிதையும் இவருக்காக எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவத்தோட அவருக்கு ஒரு அவரை பத்தி நினைக்கும் போது ஒரு நன்றி உணர்வோட அவர் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முகுந்தன். ஓகே, அடுத்த சாப்டர் வந்து இன்னொரு மகானக்க சந்திக்கிறாரு. அவரோட பேர் வந்து மாஸ்டர் மகாசாயர். இவர் மாஸ்டர் மகாசாயர் எங்க இருக்காரு அப்படின்னா, இவங்க கல்கத்தால ஏற்கனவே முகுந்தன் இருந்த வீட்டுல, அதாவது அவங்க அம்மா இருந்து இறந்து போனா அந்த வீட்டுலதான் மாஸ்டர் மகாசாயர் இருக்காரு. அவர் ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரி நடத்திட்டு இருக்காரு. அவரோட யோகத்துல, அவரோட தியான பயிற்சினால அவர் அனுபவிச்ச விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுலதான் அவர் வந்து பள்ளிக்கூடம் மாதிரி ஒண்ணு நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த மாஸ்டர் மகாசாயர் வந்து மத்த மகான்களை விட இவருக்கு வந்து ரொம்ப ஒரு நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பயபக்தியோட நம்ம முகுந்தன் வந்து அவர்கிட்ட இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம முகுந்தன் வந்து எப்பயுமே அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம், அம்மாவுக்கு அப்புறம் அவரு வந்து இறைவனை வந்து ஒரு தெய்வீக அன்னையா தான் பார்த்து கும்பிட்டுட்டு இருந்தாரு இல்லையா. அதே மாதிரிதான் இந்த மாஸ்டர் மகாசாயரும் பிரபஞ்சத்தோட வந்து ஒரு அன்னை வடிவத்துல இறைவனை நம்ம வந்து எந்த வடிவத்துலனாலும் கும்பிடலாம். அந்த மாதிரிதான் இவர் வந்து பிரபஞ்சத்தை வந்து அன்னை வடிவமா ஒரு பராசக்தியா அந்த மாதிரிதான் நினைச்சு கும்பிடுவாரு. அது வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோட போய் சேர்ந்து தியானம் பண்றது, அவர்கிட்ட போய் கேட்கறது, அந்த மாதிரிலாம் அடிக்கடி அவர் வீட்டுக்கு போறது உண்டு. ஒரு நாள் வந்து அவருக்கு வந்து ஒரு குழப்பமான இது, அதாவது அவங்க அம்மா பத்தி நினைப்பும், இந்த மாதிரி இன்னும் நம்மளால போய் நம்ம குருவை மீட் பண்ண முடியலையே, நம்ம அடுத்த இதுக்கு போகணும்னா அடுத்த லெவலுக்கு நம்மளால போக முடியலையே அப்படிங்கிற ஒரு இதோட மனக்குழப்பத்தோட போய் இவர்கிட்ட மாஸ்டர் மகாசாயத்தை போய் காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரி அவரு வந்து ஒரு இதுல இருக்காரு. உடனே அதுக்கு நீ பொறுமையா இரு, உன்னோட கோரிக்கை எல்லாருமே நான் என்னோட நம்ம அன்பு தாயிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு இவர் வந்து நீங்க எப்படியாவது எனக்கு வந்து கேட்டு சொல்லுங்க, எவ்வளவு நாள் ஆகும், உங்களோட தாயோட அருள் எனக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டு அழுதுட்டே போற மாதிரி அவர் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு போயிட்டு அவரோட தனி ரூம்ல இருக்காரு. அங்க போய் தியானம் பண்றாரு. கிட்டத்தட்ட ராத்திரி 20 ரொம்ப நேரம் ஆயிடுது, ராத்திரி 10 மணி ஆயிடுது. அந்த டைம் என்ன ஆகுதுன்னா, அந்த இருட்டுல திடீர்னு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி கிடைக்குது. அதுல இருந்து ஒரு அன்னை முகம், ஒரு அன்பான ஒரு தாயோட முகம் தெரியுது. இவருக்கு அந்த தியானத்துல அந்த விஷயம் தெரியுது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாய் வந்து அப்படியே ஒரு புன்னகையோட சொல்றாங்க, என்றுமே நான் உன்னை நேசித்துள்ளேன், என்றென்றும் நான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அந்த வார்த்தை மட்டும் இவருக்கு மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கு. அந்த அன்னை முகம் மறைஞ்சிருது. அவர் அந்த தியானத்தை விட்டு வந்துடுறாரு. ஆனாலும் அந்த வார்த்தைகள் வந்து மறுபடியும் மறுபடியும் அவர் காதுல ஒழிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்த நாள் காலையில என்ன பண்றாரு, இதெல்லாம் நடக்காத மாதிரியே போய் மாஸ்டர் மகாசாயிட்ட போய் நீங்க தாய்கிட்ட கேட்டு எனக்கு இதை சொல்றேன்னு சொன்னீங்களா, என்னாச்சு, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாரு. கஷ்டப்பட்டு அவரோட அந்த உணர்ச்சிகளை எல்லாம் மறைச்சிட்டு போய் நிக்கிறாரு. ஆனாலும் அவர் பார்த்துட்டு உடனே அந்த மாஸ்டர் மகாசாயர் பார்த்துட்டு, போக்கிரி சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு, இவரை வந்து சின்னையா தான் கூப்பிடுவாரு, அதனால போக்கிரி சின்னையா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்லிட்டு அப்படியே அமைதியாயிடுறாரு. இவரும் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்துட்டே இருக்காரு, ஒண்ணுமே சொல்ல. உடனே இவர் நினைக்கிறாரு, இந்த மகான்கள்லாம் எப்பயுமே நேரடியா பேசவே மாட்டாங்களா, இப்படித்தான் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு, என்னை சோதிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு, நேற்று ராத்திரி 10 மணிக்கு உனக்கு அந்த அன்னையோட தரிசனம் கிடைச்சிச்சு, அந்த அன்னையோட உறுதிமொழி உனக்கு கிடைச்சிச்சுல்ல அப்படின்னு சொன்னோடனையும் இவர் அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே அவரோட காலில் விழுந்துறாரு. ஏன்னா அவர் வீட்டுல நடந்ததை வந்து அவ்வளவு அழகா இவர் சொன்ன உடனேயும் அவரால் அதை இது பண்ண முடியாம அப்படியே அவரோட காலில் விழுந்து கண்ணீர் விடுறாரு, ஆனந்த கண்ணீர் விடுறாரு.
உன்னோட பக்திக்கு வந்து கண்டிப்பா அந்த தாய் செவி மடுப்பாங்கிறது எனக்கு தெரியும். நீ வந்து இதை வந்து பெருசா இது பண்ணாத, எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உன்னோட குரு நான் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ உன்னோட குருவை நீ பார்க்க போற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வந்து அவரால் இது பண்ண முடியல. சரி, அடுத்து குருவை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு இதோட அவரோட மாஸ்டர் மகாசாயரோடைய தொடர்ந்து பயணிக்கிறாரு. அவர் அடிக்கடி வந்து அவர் எங்க கூட்டு போனாலும் இவரை வந்து கிளம்பி போயிடுவார், அவரோட போயிடுவார். அந்த மாதிரி அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு நாள் வந்து வா நம்ம தட்சிணேஸ்வரம் போவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. தட்சிணேஸ்வரத்துல வந்து என்னன்னா இவரோட குரு, மாஸ்டர் மகாசாயரோட குரு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர், நம்ம விவேகானந்தரோட குரு இல்லையா? அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடிக்கடி போற அந்த தட்சிணேஸ்வரம் காளி கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கூட்டு போறாரு. அங்க போறாங்க. அங்க சுத்திட்டு பக்கத்துல இருக்க ஒரு தோப்புல போய் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சாங்க. முகுந்தனுக்கு அது வரைக்கும் கிடைக்காத ஒரு ஒரு அதாவது ஆஸ்ட்ரல் டிராவல் மாதிரி அந்த உடலையே மறந்து ஒரு இது அனுபவம் கிடைக்குது அந்த இடத்துல. உடனே அதை இது பண்ணிட்டு சரி அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வெளில வர்றாங்க. வந்துட்டு இருக்கும் போது எந்த விஷயம் அவர் வந்து மாஸ்டர் மகாசாயர் சொன்னாலுமே இது என்னோட குருதேவர் சொன்னது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன அகங்காரம் கூட கிடையாது. எல்லாத்தையுமே வந்து அவர் சொன்னதா சொல்லிதான் இவர் வந்து எப்பயுமே சொல்லுவார். அவர் அந்த அந்த ஒரு அகங்காரங்கிறது அவர்கிட்ட இல்லவே இல்லை. அதனால இவருக்கு அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் சொல்ற எல்லா விஷயங்களையுமே அப்படியே கேட்டுட்டு இருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி வெளில வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் வந்து அது கொஞ்சம் கலக்காம பேசக்கூடிய ஒருத்தர் வந்து கடகடன்னு இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்கு வந்து பிடிக்கல, அது பேசுறது, அவர் பேசுறது பிடிக்கல. அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனாலும் குரு இருக்காருங்கிறதுக்காக இவர் அமைதியா போயிட்டே இருக்காரு. மாஸ்டர் மகாசயர் இவர்கிட்ட வந்து அவருக்கு தெரியாம, அவர் பேசிட்டு இருக்கிறவருக்கு கேட்காம இவர்கிட்ட மட்டும் சொல்றாரு, உனக்கு இவரை பிடிக்கலைங்கிறது எனக்கு தெரியும். நான் இதை வந்து தெய்வ தாய்கிட்ட சொன்னேன். தாய் வந்து உடனே எனக்கு பதில் சொன்னாங்க. அந்த சிகப்பு கட்டடத்துக்கு பக்கத்துல போகும்போது, அந்த வீட்டுக்கு பக்கத்துல போகும்போது அந்த மனுஷன் அவராவே போயிருவாரு. அவருக்கு வேற ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி தாய் வந்து உன்ட்ட நம்மகிட்ட இருந்து பிரிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவருக்கு இப்படியே ஆச்சரியமா இருக்கு. இப்படி பார்த்துட்டே போறாரு. அங்க போன கரெக்டா நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே அந்த மனிதர் வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. உடனே இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. எப்படி உடனே உங்களை இவரால வந்து அப்படி ஈஸியா அந்த பிரபஞ்சத்தோட கம்யூனிகேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதவே பார்த்து ஆச்சரியமா பார்த்துட்டே போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா, இவர் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிறைய பேர் வந்து பாட்டு பாடிட்டு அப்படி சாமி கும்பிடுறேங்கிற பேர்ல சாமி பாடல்கள் வந்து பாட்டு பாடிட்டு ஒரு மாதிரி முரட்டுத்தனமா சத்தம், அதாவது மேளங்கள் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து கொஞ்சம் இதா இருக்கு. பக்தி இல்லாம சும்மா இப்படி கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு இயந்திர மாதிரி ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இப்படி இது பண்ணிட்டு இருக்காங்களா, இப்படியா வழிபடணும் சாமியா, அப்படிங்கிற கடவுளை வந்து இப்படியா நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அது அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா எங்கேயோ இருந்து அந்த மாஸ்டர் மகாசாயர் வர்றாரு. வந்துட்டு கரெக்டா சொல்றாரு, ஆஹ் ஞானியோ அஞ்ஞானியோ யாரா இருந்தாலும் சரி, அன்புக்குரியவர்கள் பேர் யார் வாயில எப்படி வந்தாலும் சரி அது ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இறைவனோட பெயரை வந்து எப்படி சொல்லணும், எப்படி இப்படிதான் கும்பிடணுங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொன்ன உடனேயும் முகுந்தனுக்கு வந்து அப்பதான் புரியுது, வழிபாட்டுக்குன்னு இந்த மாதிரிதான், அதாவது இவர் வந்து தியானத்துலதான் வந்து இறைவனை அடைய முடியும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இதுவும் அது ஒரு வழிமுறைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. கூட்டு போகும்போது சரி உனக்கு வந்து ஒரு பயோஸ்கோப் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம ஊமை படம் மாதிரி ஒரு இதை காட்டுறேன் வான்னு சொல்லிட்டு கூட்டு போய் ஒரு கூட்டத்துல உட்கார வச்சிடுறாரு. அங்க பார்த்தா ஒரு சொற்பொழிவு மாதிரி நடக்குது. இடையில இடையில இந்த மாதிரி ஒரு ஊமை படம் மாதிரி அந்த இதை காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து இவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. இவருக்கு அது வந்து ஒரு பெருசா ஒண்ணுமே அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா பக்கத்துல அவர் இருக்காரு, அவர் ஏதாவது சொல்லிடுவாரோன்னு நினைச்சிட்டு மாஸ்டர் மகாசார பாக்குறது கூட இது பண்ணிட்டு அப்படியே அங்கேயே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. உடனே மாஸ்டர் மகாசார் பக்கத்துல சொல்றாரு, இவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்றாரு, உனக்கு இந்த பயோஸ்கோப் பிடிக்கலைங்கிறத நான் வந்து தெய்வத்தாயிட்ட சொல்லிட்டேன். அது அதனால அங்கிருந்து எனக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கரண்ட் கட் ஆகும், நம்ம அந்நேரம் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளயுமே அதே மாதிரி கரண்ட் கட் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு வெளில வந்துடுறாங்க. சரி ஓகே, உனக்கு இந்த பயோஸ்கோப் பிடிக்கல, நான் உனக்கு வேற ஒரு இதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போய்கிட்டு இருக்க அந்த நடபாதையில, அதாவது ஒரு ரோட்ல தான் போயிட்டு இருக்காங்க. அந்த இதுல போயிட்டு இருக்கும் போதே என்ன பண்றாரு, நிப்பாட்டி அவரோட மார்பிள வந்து லைட்டா கை வச்சு தட்டுறாரு. தட்டின உடனேயும் ஆஹ் முகுந்தனுக்கு வந்து பக்கத்துல இருக்க எதுவுமே சத்தமே கேட்காம ஒரு ஆழ்ந்த மௌனம்
அங்க ஒரு சத்தம் கேட்கல. பக்கத்துல இருக்க எல்லாமே நடமாறிக்கிட்டு இருக்காங்க. நான் வண்டி போயிட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்லப்போனா இவருக்கு முதுகு பின்னாடி இருக்கிற எல்லா இதையுமே இவரால பார்க்க முடியுது. இவருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்கலாம் அவங்க பக்கத்துல வர்றாங்க, போறாங்க. ஆனா யாருமே வந்து இவர்ட்ட வந்து இது பண்ணாத அளவுக்கு, இவர் வந்து ஏதோ வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி, தனியா இவர் மட்டும் நிக்கிற மாதிரி, இவரை சுத்தி ஏதேதோ விஷயங்கள் நடக்கிற மாதிரி. ஆனா எதுவுமே சவுண்ட் கேட்கல. அந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குது. ஏதோ கனவுல இருக்கிற மாதிரி, ஏதோ வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்குது. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அதே மாதிரி மார்பிள தட்டின உடனேயும் இயல்பான இதுக்கு வந்துடுறாரு. வந்தாலுமே என்னன்னா, அவரால் அதை வந்து அந்த புது அனுபவத்தை வந்து அவரால் ஜீரணிக்க முடியல. அப்படியே அவரோட காலில் விழுந்துடுறாரு. விழுந்த உடனேயும், நீ இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. உன்னோட உடல்லையுமே வந்து தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்தாய் வந்து உன்னோட கைகளால என் காலை பிடிக்க கூடாது, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு, இந்த அனுபவங்கள்லாம் வந்து உன்னாலையும் பெற முடியுங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் பண்ணேங்கிற மாதிரி சொல்றாரு. ஆஹ் இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கறதெல்லாம் பார்க்கும்போது, பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் இவங்க ஏதோ போதையில இருக்க மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து இப்படிதான் எழுதுவேன், இந்த மாதிரிதான் இருப்பேன், இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எனக்கு கிடைச்சிச்சுங்கிறத நான் எழுதுவேங்கிறதே வந்து இந்த புத்தகம் எழுதும் போதுதான் எனக்கு வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, ஏற்கனவே இந்த எல்லாத்தையுமே அவங்க வந்து யூகிச்சிருப்பாங்களா, அதாவது இவர் பார்த்த அந்த மகான்கள்லாம் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி இவர் புக் எழுதுவாருங்கிறத அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, அப்படிலாம் எனக்கு இப்ப யோசனை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த புக்ல எழுதியிருக்காரு. அப்புறம் இவர்கிட்ட வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் கடவுளை பத்தி சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்திருக்காரு. அதாவது எல்லா மதங்களுமே வந்து இறைவனை வந்து அன்பு வடிவத்துலதான் பாக்குறாங்க. பிரம்மம்ங்கிறது நிர்குணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எந்த ஒரு குணமும் இல்லாத ஒரு இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அசிந்தியா அப்படின்னு நம்மளோட சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டதுதான் இந்த கடவுள் தன்மை அப்படிங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பக்தி ஞானம் ரெண்டுமே வந்து ஈக்குவல் தான். அதை நம்ம வந்து பிரபஞ்சத்தை வந்து அன்னையாவோ ஒரு தந்தையாவோ எப்படினாலும் உருவப்படுத்தி நம்ம கும்பிடலாம். அப்படி இல்லை, உருவமே இல்லாத ஒரு உருவத்தன்மை, அருவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியும் நம்மளால அந்த இறைத்தன்மையை அடைய முடியும். இறைத்தன்மைங்கிறது என்ன அப்படின்னா ஆனந்தம் தான். அதோட இறைத்தன்மையோட இயல்பு என்ன அப்படின்னா ஆனந்தம் தான். அப்போ ஒரு எல்லையற்ற ஆனந்த நிலைக்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம வந்து இறைவனை நெருங்கிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறத சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இறைவனை பொறுத்த வரைக்கும் இது சிறுசு இது பெருசு அப்படிங்கிற பாகுபாடு கிடையாது. ஏன்னா இறைவன் தான் இந்த அணுக்களையும், அதாவது சின்ன அந்த அணுக்களையும் உருவாக்கியிருக்காரு, மிகப்பெரிய நட்சத்திர கூட்டங்களையும் உருவாக்கியிருக்காரு. அப்போ இங்க வந்து இதுதான் முக்கியம் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஈக்குவல் தான். இறைசக்திக்கு முன்னாடி இறைசக்தி தான் எல்லாமே உருவாக்கி நம்மள வழி நடத்திக்கிட்டு இருக்கிறதும் அந்த இறைவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஆன்மீக கருத்துக்களையும் சொல்றாரு. இன்னொரு சாப்டர் எடுக்கவா? எஸ், ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே. அடுத்து 10வது சாப்டர்ல இவ்வளவு நாள் அவரோட தேடுதல்ல இருந்த அந்த குருவை சந்திக்க போறாரு. சரி, ஓகே. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, இவருக்கு வந்து அவங்க ஸ்கூல் படிப்பை முடிச்சாதான் இவரை வந்து இமயமலைக்கு போறதுக்கு அவங்க அப்பா அனுமதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. அதனால கண்டிப்பா படிப்பை முடிச்சாகணும். இவர் ஸ்கூல் போகும்போது அவரோட ஆசிரியர் சொல்றாரு, கடவுள் நம்பிக்கை எந்த அதிசயத்தை விட ஏற்படுத்தும், ஆனா ஒன்ன மட்டும் கொடுக்காது, படிக்காம பாஸ் ஆக முடியாது, போய் ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. ராத்திரிலாம் கண் முழிச்சாவது எப்படியாவது பரீட்சைக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஆனா இவரு ராத்திரி கண் முழிச்சா என்ன பண்ணுவாருன்னா, மயானத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணுவாராம். ஏன்னா மயானத்துல உட்காந்து தியானம் பண்ணும்போது நம்மளோட பலவீனங்கள்லாம் அப்ப தெரிய ஆரம்பிக்கும். அதாவது அங்க இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜினால இவருக்குள்ள இருந்த அந்த பலவீனங்கள்லாம் அவரால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சுச்சு அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி அவர் கண் விழிச்சு தியானம் தான் பண்ணிட்டு இருக்காரு, படிக்கல. பரீட்சை நெருங்குது. நம்மளாம் பரீட்சை வந்துருச்சு அப்படின்னா ஒரு பயம் வரும். ஆனா அவருக்கு பயமே இல்லை, மனம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு நாள் ஸ்கூல் போகும்போது கரெக்டா என்னன்னா, அவரோட பழைய நண்பர் வந்து நந்து அப்படிங்கிறவர் வந்து, என்ன முகுந்தா ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூல் பக்கம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அவர் நந்து, ஆமா என்னோட இக்கட்டான சூழ்நிலையை நான் யார்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசுறாரு. பேசிட்டு இருக்கும்போது, சரி நீ எக்ஸாம்க்கு என்ன ரெடியா இருக்க மாட்டேன், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு முக்கியமான கொஸ்டின் நினைக்கிறதெல்லாம் இவருக்கு வந்து பாடம் நடத்துறாரு. ஒரு 2 நாள் இவரோட தொடர்ந்து உட்காந்து படிச்சு இது பண்ணி ஓரளவு எல்லா அந்த முக்கியமான பாடங்கள் எல்லாம் படிச்சிடுறாரு. ஆனா சமஸ்கிருதத்தை மட்டும் படிக்காம விட்டுறாங்க. டைம் இல்லை, அதனால படிக்கல. அவரு இத என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி போயிட்டே இருக்கும் போது ஒரு நாள் அடுத்த அடுத்த நாள் ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது எப்பயும் போற பாதையை விட்டு வேற ஒரு பாதைக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு சமஸ்கிருத பாடல்கள் எழுதப்பட்ட அச்சடிக்கப்பட்ட ஒரு 4, 5 பேப்பர் கிடக்கு.
உடனே அதை எடுத்து பார்த்துட்டு இப்ப அதை வாசித்து பார்த்துட்டு போயிட்டு அவரோட ஆசிரியர்கிட்ட போய் காமிச்சு கேட்கிறாரு, இந்த பாடம்லாம் படிக்கலாமா அப்படின்னு. இதெல்லாம் உனக்கு வராது, பரீட்சைக்கு அப்படின்னு சொல்லி அந்த சமஸ்கிருத ஆசிரியர் சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இவருக்கு ஒரு உள்ளுணர்வு, அதை வாசித்து பார்க்கணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த பாட்டெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுறாரு. பண்ணிட்டு ஒரு வழியா பரீட்சை எழுதிடுறாரு. ஆனா பரீட்சையில இவர் மனப்பாடம் பண்ண இந்த பாட்டு தான் வருது. உடனே அவருக்கு ஈஸியா போயிருது. அதையும் படிச்சு சமஸ்கிருதமும் எழுதிடுறாரு. மத்த பாடங்கள் வந்து நன்கு ஹெல்ப் பண்ணதுனால அதையும் எல்லா பாடங்களும் எழுதிடுறாரு. எல்லாத்துலயும் ஓரளவு பாஸ் ஆகுற அளவுக்கு மார்க் எடுத்து அதை படிப்பை முடிச்சிடுறாரு. உடனே இப்போ முதல்லாம் வந்து வீட்டுக்கு தெரியாம எப்படியாவது பிளான் போட்டு எப்படியாவது போகணும், இமயமலை போகணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இப்ப வந்து ஓப்பனாவே நம்ம இப்படி அடுத்த ஆன்மீக பயிற்சிக்கு எப்படி போகலாம், எங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றதுக்கு இது பண்றாரு. இவரோட பழைய சொந்தக்காரர் ஒரு பையன் ஒருத்தர் ஜிதேந்திராங்கிறவர் வந்து காசியில ஒரு ஆசிரமத்துல இருந்து ஆன்மீக பயிற்சி எடுத்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சோடனே அவரோட போய் நம்மளும் தங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. ஆனா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு கொஞ்சம் இதா இருந்தாலுமே ஆனா போயே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுறாரு. அவரோட அப்பா வந்து ரொம்ப கவலைப்படுறாரு. தம்பி தங்கை எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி நீ போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு இது பண்றாரு. ஆனாலும் நீங்க என்னை போவிடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் இறைவனை முழுசா புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா திரும்பி வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க அப்பா வந்து கொஞ்சம் தயக்கத்தோட இவரை அனுப்பி விட்டுறாரு. அவங்க போறாங்க. காசியில இருக்கிற சுவாமி தயானந்தரோட ஆசிரமத்துல போய் இவங்க தங்கியிருக்காங்க. அவரோட ஃப்ரெண்ட் அந்த ஜிதேந்திராவோட சேர்ந்து தங்கியிருக்காங்க. அந்த வீட்லயுமே இவருக்கு வந்து ஒரு அழகான ஒரு தனியா ஒரு ரூம் கிடைச்சிருது. அதனால இவர் கிடைக்கிற நேரமெல்லாம் போய் தியானம் பண்ணாரு. ஆனா என்னன்னா, அங்க இருக்கிற மத்த சீடர்கள்லாம் வந்து இவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஏன்னா தியானம் பண்றதுக்கு மட்டுமா வந்திருக்க, இங்க இருக்கிற இதெல்லாம் நீ பாரு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலைகளை பார்க்க சொல்லி, ஆசிரமத்தை மெயின்டைன் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்பாங்க. யாரு அவர் வந்து எப்ப பார்த்தாலும் போய் தியானத்திலே உட்காந்துருவாரு. இவருக்கு அது வந்து கொஞ்சம் தொந்தரவாவே இருக்கும். அதனால போய் என்ன சொல்லுவாருன்னா, போய் இவங்ககிட்ட போய் சுவாமி தயானந்தர்ட்ட போய் கம்ப்ளைண்டா பண்ணிடுவாங்க. ஆனாலும் அவர் என்ன சொல்றாருன்னா, முகுந்தன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வழிக்கு வருவாரு, நீங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. அது மட்டும் இல்ல, முகுந்தனுக்கு வந்து 2 அட்வைஸ் பண்றாரு. ஒண்ணு, உங்க அப்பா அனுப்பிட்டு இருக்க அந்த பணத்தை வந்து நிப்பாட்டிரு, போதும் இனிமேல் வேண்டாம், ஆசிரமத்துல இருக்கிறதுக்கு உனக்கு எதுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொன்னு, பசியை பத்தி நீ யோசிக்காத, சாப்பிடணுங்கிறத வந்து பெருசா நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த 2 விஷயத்தையும் சொன்ன உடனேயும் இவருக்கு வந்து அவங்க வீட்ல எப்பயுமே கரெக்டா 9 மணினா கரெக்டா காலையில சாப்பாடு சாப்பிட்டுருவோம். அந்த மாதிரி கரெக்டா இருப்போமே. இங்க வந்து 12 மணி ஆனாலும் சாப்பாடு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, எப்புட்றா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் இப்படிதான் தயானந்தர் வந்து வெளியூர் போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி இருந்தோடனையும், சரி ஏற்கனவே ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கோம். இன்னைக்கு வேற இவர் எப்போ வருவாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா தயானந்தர் வந்த அந்த ட்ரெயின் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. போச்சுடா இன்னைக்கு சாப்பாடு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அங்க சாப்பாடு சுவாமிக்காக ரொம்ப தடபுடலா செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த வாசனையெல்லாம் வந்து கூட கொஞ்சம் தான் பசிய தூண்டுது இவருக்கு. கிட்டத்தட்ட லேட்டா தான் சாயந்தரம் தான் வர்றாரு தயானந்தர். வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க அவர் குளிச்சுட்டு தியானம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் சாப்பிட வருவாரு. அப்படி இப்படின்னு 9 மணி ஆயிருது அவர் சாப்பிடுறதுக்கு. உடனே இவர் சாப்பிட்டுட்டு கேக்குறாரு, சுவாமி உங்களுக்கு வந்து பசிக்கவே பசிக்காதா, எப்படி இப்படி உங்களால இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் வந்து இந்த 4 நாளுமே சாப்பிடல. நான் வெளிய எங்கேயும் போனாலுமே நான் சாப்பிட மாட்டேன். இந்த 4 நாளுமே சாப்பிடல. அதே மாரி இன்னைக்குமே வந்து ரொம்ப ஒண்ணும் இதா சாப்பிடல. ஏன்னா, ஆசிரமத்த என்ன பண்ணலாம்? எப்படி கொண்டு போலாம்? என்னங்கிறத யோசிச்சுட்டே நான் சாப்பிட்டதுனால, நான் சரியா சாப்பிடல அப்படிங்கிறது. எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு. எப்படிதான் இப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? ஒருவேளை இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம இறந்து போயிட்டா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இறந்து போனா இறந்து போ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அவரு என்ன சொல்றாருன்னா, முகுந்தா நம்மளோட உயிர் வந்து இந்த உணவாலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நான் நினைக்கிறியா? இல்ல, கடவுளோட அருள் இல்லாம இந்த உணவு கூட நம்மளுக்கு தேவையில்லாததுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடவுளோட அருள் தான் வேணும். அதாவது நம்மளுக்கு நம்மகிட்ட இருக்கிற அந்த மூச்சு காற்ற கடவுள் வாங்கிட்டாருன்னா, திரும்ப வாங்கிட்டாருன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, நீ சாப்பிடுற அந்த சாப்பாடா இப்படிதான் செரிக்கணும், இப்படிதான் இதாகணுங்கிறதெல்லாம் வந்து நீ சொல்றியா? இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட உடனேயும் இந்த அதாவது இந்த உடலுக்கு இவ்வளவு இது முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு இது வந்து அவருக்கு தோண ஆரம்பிக்குது. சரி, ஓகே. அப்போ பசிங்கிறத விட ரொம்ப முக்கியமானது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த குரு சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான காரணம், அதாவது உன்னோட அந்த உயிர் சக்தியை நீ உணர்றதுதான், அந்த இறை சக்தியை உணர்றதுதான் உனக்கான ஒரு இதே தேடுதலா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த பசிக்கெல்லாம் வந்து நீ முக்கியத்துவம் கொடுக்காத அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எது முக்கியம்ங்கிறது அப்பதான் இவருக்கு ரொம்ப நல்லா புரியுது. இந்த பாடம் வந்து அதுக்கப்புறம் இவர் பெரிய அந்த சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் பல நாடுகள்ல சுத்திட்டு இருக்கும் போது அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி
சாப்பாடு கிடைக்காதப்ப கூட இவரை வந்து இந்த பசி பத்தி நினைக்காம ஈஸியா அதெல்லாம் கடந்து வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்னன்னா, அவருக்கு அவங்க அம்மா கொடுத்த அந்த தாயத்து ஞாபகம் வந்துருது. வேகமா போய் அந்த தாயத்தை தேடுறாரு, அந்த தாயத்தை காணோம். உடனே இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுது, எல்லாத்தையுமே தேடி பாக்குறாரு. அவங்க அம்மா சொன்னதும் ஞாபகம் வருது. அந்த தாயத்து எங்க இருந்து வந்துச்சோ அங்கேயே திரும்ப போயிடும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இவர் கையில இருக்கும். அவர் குருவை சந்திச்சதுக்கு அப்புறம், அவருக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த தாயத்து வந்து போயிரும் அப்படிங்கறத சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால இவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. தொடர்ந்து இங்கேயே இருக்கிறதா, வேற ஒரு மாற்றம் நடக்கும்னா எங்க நடக்கும், எப்ப நான் குருவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு தவிப்பு இருக்குது. உடனே மனசுக்குள்ள வேண்டிக்கிறாரு. என்ன சொல் இந்த பிரபஞ்ச தாயே, நீ வந்து உன் மூலமாவோ இல்ல உன் மூலமா நீயே எனக்கு தரிசனம் கொடுத்தாலும் சரி, இல்ல உன் மூலமா ஒரு குருவையாவது எனக்கு அனுப்பி எனக்கு வந்து போதனை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு தவிப்போட அவர் வந்து கேக்குறாரு. அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, கேட்டுட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வேலை பார்க்குற இன்னொரு பையன் வந்து கூப்பிடுறாரு. முகுந்தா தியானம் பண்ணது போதும், வா வேலை இருக்கு, இதுக்கு மார்க்கெட் போலாம்னு சொல்லிட்டு தட்டி எழுப்பி கூப்பிட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் மார்க்கெட் போறாங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சந்துல வந்து ஒரு மனிதர் நிக்கிறத பாக்குறாரு இவரு. பார்த்தோனே இவருக்கு வந்து அந்த இடத்த விட்டு அசைய முடியல. அப்படியே அவரே பார்த்துட்டே நிக்கிறாரு இவரும். இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு ஒரே ஒரு குழப்பம். இங்கிட்டு கால் எடுத்து வைக்கலாம்னு நினைச்சா அதாவது அவரோட கூட வந்த அந்த பையனோட சேர்ந்து போலாம் அப்படின்னா காலை எடுத்து வைக்க முடியல. இந்த பக்கம் போலான்னா காலை எடுத்து வைக்க முடியுது. அந்த கூட வந்த பையன் பாக்குறாரு, என்ன இவன் காலை இப்படியே என்னமோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா அப்படின்னு சொன்னா, அவர் கையில வச்சிருந்த பைய எல்லாத்தையுமே அவர் கையில கொடுத்துட்டு வேகமா ஓடிடுறாரு. அந்த சந்துக்குள்ள ஓடி போய் அந்த பையனை போய் அந்த மனிதரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. அங்க போய் அவர் முன்னாடி நின்றவனையும் அவரும் இவருக்காகவே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி அவரையே பார்த்துட்டு அந்த பாதையிலேயே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அது அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மனநிலையில போய் அங்க போய் நிக்கிறாரு. இவர் தான் நம்மளோட குருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட முகத்தை பார்த்துட்டே நிக்கிறாரு. அவர் உடனே அந்த குருவுமே என்ன இவரை பார்த்தோன்னே, எனக்கே உரியவனே, நீ என்னிடம் வந்து விட்டாய், உனக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்றாரு. அவரை பார்த்தோன்னையும் அப்போ இவருக்கு வந்து அவரை பார்த்தோன்னே தெரியுது, இவர் வந்து ஆழ்ந்த இறை அனுபவம் பெற்ற ஒரு மனிதர். இவர் தான் நம்மளோட குரு. இவர் மூலமா நம்மளுக்கு வந்து இன்னும் நிறைய இது கத்துக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு இருக்கு. ஆனா இவர் எதுவுமே பேசல. அவரும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. இவங்க 2 பேருக்கும் இடையில மௌனம் தான். உடனே கூட்டு போறாரு. இங்க அங்க பக்கத்துல ராணாமஹால்ங்கிற இடத்துல ஒரு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு, என் சொத்தை ஃபுல்லா உனக்கு எழுதி கொடுத்துட்றேன், நீ என்னோட இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவருக்கு சொல்றாரு, நீ எனக்கு வந்து நம்ம முகுந்தன்ட்ட சொல்றாரு. முகுந்தன் என்ன சொல்றாரு, எனக்கு வந்து உங்களோட சொத்து செல்வ புதையல்லாம் எதுவும் வேணாம். எனக்கு வந்து உங்களோட ஞானத்தையும் கடவுளை நான் அறிவதற்கு எப்படி என்ன வழிங்கிறதையுமே மட்டும் எனக்கு நீங்க சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே சரி, அதுக்கு நான் என்னோட நிபந்தனையற்ற அன்பை உனக்கு கொடுக்குறேன், நீ அதே மாதிரி என் மேல நிபந்தனையற்ற அன்பு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படியே மௌனமாயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, நான் இந்த இறை உணர்வுல இருந்து விலகி போற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலுமே நீ தான் எனக்கு வந்து கரெக்டா அந்த இடத்துல இருந்து எனக்கு மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு நீ உதவி செய்யணும் அப்படிங்கிறத வாக்குறுதியா கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவர் ஏதோ சூசகமா சொல்றாருங்கிறது மட்டும் தெரியுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடவே நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றாரு, உன்னோட தாயத்து காணாம போயிடுச்சுங்கிறத நினைச்சு நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு. நம்ம இது வரைக்கும் எதுவுமே சொல்லல, ஆனா இவரா இதை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதே மாதிரி நீ இப்ப இருக்கிற அந்த ஆசிரமத்துல உனக்கு இருக்க பிடிக்கல, உனக்கு மாற்றம் வேண்டும், அதுக்காக தான் நீ வந்து இங்க வந்திருக்க. பரவாயில்ல, நீ வந்து இப்ப வந்து கிளம்பி கல்கத்தா போயிரு, உங்க வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பாரு, நான் வந்து என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்றாரு. உங்களோட பேர் என்ன என்ன எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் முகுந்தன் கேட்கிறாரு. என்னோட பேர் வந்து ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. நான் செராம்பூர், கல்கத்தா பக்கத்துல இருக்கிற செராம்பூர்ல தான் இருக்கேன். நீ இப்ப கல்கத்தாவுக்கு போ, உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவரு யோசிக்கிறாரு, நம்ம பக்கத்திலேயே கல்கத்தா பக்கத்திலேயே இருந்தாலுமே இவ்வளவு நாள் நம்மளால இந்த குருவை பார்க்க முடியலையே, அதுவும் அங்கெல்லாம் இல்லாம இங்க வந்து இந்த காசி புராதன ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம் இல்லையா காசி, அங்க வச்சு நம்மளோட குருவை பார்க்கணும்னு இருந்திருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவர் சொல்றதையே கேட்டுட்டு இப்படி நின்றுட்டே இருக்காரு. நான் சொல்றது புரியுதா, நீ உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல நீ கண்டிப்பா ஒரு 30 நாள் கழிச்சு நீ திரும்பி வா அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஏற்கனவே வீட்டுல இருந்து கிளம்பும் போது அவங்க அண்ணா வந்து கிண்டலா சொல்லியிருப்பாரு. ஏன்னா
இவர் வந்து போயிட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கே திரும்பி வருவான் அப்படிங்கிற மாதிரி இவர் ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. அந்த ஞாபகத்துல வந்து கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக தான் இவர் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல நீ வந்து ஆசிரமத்துக்கு திரும்பி போ, நீ கண்டிப்பா வருவ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போய் ஆசிரமத்துல போய் இருக்காரு. என்ன பண்றதுங்கிறது புரியல அவருக்கு. கல்கத்தா போறதா, இவரை போய் செராம்பூர்ல நேரடியா போய் இவரை செராம்பூர்ல போய் பாக்குறதா, இங்க இருந்து எப்படி கிளம்புறது அப்படிங்கிற அந்த குழப்பத்துல இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவரால் இருக்க முடியல. ஏன்னா அவருக்கு அந்த அந்த சூழ்நிலை வந்து பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்து ஆசிரமத்தை பார்க்க மாட்டேங்கிறது, இது பண்ண மாட்டேன், எப்ப பார்த்து தியானம் பண்றேங்கிறது எப்பயுமே சொல்லிட்டே இருக்கிறதுனால அவருக்கு அங்க இருக்க பிடிக்கல. ஆனாலும் அங்க இருந்து எப்படி கிளம்புறதுன்னு தெரியாம இருக்கும்போது ஒரு நாள் தயானந்தர் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் கிளம்பி போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் இவர் வந்து இங்க கூட்டு வந்த ஜிதேந்திராட்ட மட்டும் சொல்றாரு, நான் இங்க இருந்து கிளம்புறேன், என்னால இங்க இருக்க முடியல, நான் முழு நேரம் தியானம் பண்ணணும், இந்த ஆன்மீக பயிற்சியில இருக்கணும் தான் நினைச்சு இங்க வந்தேன், எனக்கு இது வந்து இந்த இடம் செட் ஆகல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. ஜிதேந்திராவும் சொல்றாரு, எனக்கும் இது ஒத்து வரல இந்த இடம், நம்ம 2 பேருமே கிளம்பிடுவோம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி, நான் வந்து நேற்று வந்து இந்த மாதிரி ஒரு தெய்வீக மனிதரை பார்த்தேன், அவர் வந்து செராம்பூர்ல இருக்காரு, நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பிளான் பண்ணி கிளம்புறாங்க, அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அடுத்த வாரம் அவங்க எப்படி அங்க போனாங்களா இல்ல கல்கத்தா போய் அவங்க அப்பாவை பார்த்தாங்களாங்கிறது அடுத்த வாரம் பார்க்கலாம். தேங்க்யூ. ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு நிறுத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் டக்குன்னு நிறுத்திட்டாங்க. பட் சஸ்பென்ஸோட அடுத்த வாரம் பார்க்கலாம். ரைட். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப பர்சனலாக வந்து நான் நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ண ரியலைஸ் பண்ணேன் இந்த செஷனில் வந்து. ஸோ ஓகே, மற்றவங்க என்னோட இதை சொல்கிறத விட்டு மற்றவங்களோட இதை சொல்லுங்கள். சௌபர்ணிகா, கனிமொழி ஜாயின் பண்ணிருக்கீங்க, ஜெகதீஸ்வரி, துர்கா, இவங்க எல்லாம் சொல்லுங்கள் உங்களோட இது. அன்மியூட் ஸோ பண்ணுங்க, பேசலாம் உங்களுடைய. Yeah. ஆக்சுவலாக இந்த புக்கு வந்து நான் 3வது வாட்டி எடுத்தப்போ தான் முழுசாக முடித்தேன். வாங்கி 1 வருஷம் ஷெல்ஃபில் இருந்துச்சு. அப்புறம் எடுத்தேன். எல்லாரும் இந்த புக்கை சொல்கிறாங்கன்னு எடுத்து படித்தேன். ஒரு 4 சாப்டர் கூட தாண்டலன்னு நினைக்கிறேன். அப்புறம் போர் அடிச்சிருச்சு வச்சுட்டேன். அப்புறம் டைம் போயிட்டே இருந்தது. அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு எடுத்தேன். திரும்பியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு சொன்னதெல்லாம் மறந்து போச்சு படிச்சதெல்லாம். அப்புறம் மறுபடியும் போர் அடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் வச்சுட்டேன். அப்புறம் என்னடா இது நம்மளால இந்த புக்க படிக்கவே முடியலையே! எடுத்தா வச்சிர்றோமே அப்டின்ட்டு ஒரு 1½ வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த டைம்ல வந்துட்டு நான் வேலை இது பண்ணிட்டு இருந்தேன். வேலைக்காக பார்த்துட்டு இருந்தேன், தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வீட்லயும் ரொம்ப பெங்களூர் போகக்கூடாது, இங்க கோயம்புத்தூர்ல தான் வேலை இருக்கணும், நீ தேடு இங்கேயே அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போதான் இருந்துட்டு இந்த புக்ல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. எல்லாரும் இதையே படி படின்றாங்க. இந்த டைம் நம்ம எடுத்து படிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அப்பதான் நான் எடுப்பேன். அப்போ வந்து இந்த அ அதுவும் நான் எல்லா சாப்டருமே படிக்கல. ஓப்பன் பண்ணி எந்த சாப்டர் வருதோ அந்த சாப்டர் படி தான் நான் வந்து லைக் ஓகே ஏதாவது ஒரு சாப்டர் ஓப்பன் பண்றேன். எனக்கு அதுல கைடன்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு இது. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணப்ப தான் வந்துட்டு அவர் எக்ஸாம் எழுத போவாரு. அ அப்போ வந்துட்டு எனக்கும் அந்த இன்டர்வியூ ரவுண்ட்ல இருந்துச்சு. எப்படி இதெல்லாம் கிளியர் பண்ண போறோம்? எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டே இல்லையே! அவர் மாரியே நானும் இந்த சர்வீஸ்ல, மெடிடேஷன்லாம் ஃபுல்லா இது பண்ணிட்டு இருந்தேன். ஆ இவங்க வீட்ல வந்து லைக் ஆல்ரெடி ஒரு வேலை இருக்கு. அங்க போக்கூடாது, இங்க தான் பார்க்கணும்னு சொல்றதுனால, எத்தன டைம் தான் படிச்சுட்டே இருக்கிறது? அப்படின்னு சொல்லி ஒரு அ இதா இருந்துச்சு. எனக்கு படிக்கிறக்கும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே லைக் அவரு படிக்க மட்டும் சொல்லியிருப்பாரு. என்ன படிக்கணும், ஏது படிக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டாரு. எந்த சாப்டர்ன்னு மறந்துட்டேன். பின்னாடி வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இன்னர் வாய்ஸ் அப்ப நான் படிச்சா மட்டும் போதுமா? அப்ப நான் எவ்வளோ படிக்கணும், என்ன படிக்கணும்லாம் இல்லையா? அப்படின்னு அந்த அந்த வாய்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. படிச்சா போதும். அப்புறம் நானும் கடமைக்கேன்னு எடுத்து லைக் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ன்னு எனக்கு தோணுதோ, அத மட்டும் தான் படிச்சேன். அவருக்கு எப்படி வந்துட்டு என்ன படிச்சாரோ அது மட்டும் தான் வந்து அவரு எழுதியிருப்பாரு. படிச்சு எக்ஸாம்ல வந்திருக்கும். பாஸ் ஆயிருப்பாரு. அதே மாரி நான் என்ன படிச்சேனோ அத மட்டும் தான் இன்டர்வியூல கேட்டாங்க. ஸோ அது அவங்களோட மூளை எப்படி இருந்ததுன்னா, லைக் அவங்க கேட்கிறவங்களோட மூளைய வந்து யாரோ ஆப்பரேட் பண்ணி, அ இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் கரெக்ட்டா நான் எது படிச்சேனோ, ஒண்ணு கூட எக்ஸ்ட்ரா இல்ல, ஒண்ணு கூட மிஸ் ஆகல. அத மட்டும் தான் கேட்டாங்க. ஸோ இது வந்து இந்த புக்ல இருந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு.
சூப்பர். நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு சார். ஓகே. சபர்ணிகா, இப்பயும் அந்த தியான இதுக்கு போறீங்களா? யோகதா சஸ்தங்க சொசைட்டில நேத்து போயிட்டு வந்தேன். அங்க வாரம் ஏதாவது வாரம் அனுபவம்? போயிட்டு இருக்கேன். அங்க உட்காந்தா என்ன 15-20 மினிட்ஸ் தான் உட்காருவேன் மெடிடேஷனுக்கு. ஆனா பயங்கர அமைதி அங்க. அங்கேயும் செம்ம வீட்டுக்கு தெரியாம தான் எனர்ஜி. போய்கிட்டு இருக்கீங்க. ஆமாக்கா. அதையும் சொல்லுங்க. வீட்டுக்கு தெரியாம எப்படி அவர் போனாரோ அதே மாதிரிதான் சபர்ணிகாவும் போய்கிட்டு இருக்காங்க. போகும்போதெல்லாம் சரி எப்ப நம்ம வெளிப்படையா பண்ணுவோம், சுதந்திரமா போவோம் அப்படின்னு தான் இருக்கும். ஃபைன். ஓ இப்ப இப்படி இருக்கு, பட் கண்டிப்பா மாறும். இவரோட ஸ்டோரி மாதிரியே. 200% மாறும். ஓகே, 200% மாறும். பேஷன்ஸ். ஓகே. ஓகே சார். ஓகே, ஸோ கனிமொழி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட மெடிடேஷன்? அன்மியூட் பண்ணுங்க. சார் நான் அந்த மெடிடேஷன் முடிச்சுட்டு இப்போதான் வந்து ஜாயின் பண்ணேன் இந்த புக் கிளப்ல. இந்த புக்கு நானும் வந்து இதோட 3 டைம் 4 டைம் ஆடியோ புக்கா கேட்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேங்க சார், கேட்டிருக்கேன். ஆனா இந்த புக்கு வந்து எனக்கு ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு இதுல எனக்கு வந்துகிட்டே இருக்குங்க சார். இப்போ இந்த புக் நேம் பார்த்தோன்னே தான் நான் இதுல அது ஸ்கிப் பண்ணிட்டு மெடிடேஷன் முடிச்சுட்டு இதுல வந்து இப்பதான் ஜாயின் பண்ணேன். இப்பதான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஓகே, லைனில் வந்து நிற்கிறீங்க இப்போ பர்ஃபெக்டாக. ஆமாங்க இப்போதான் சார். வந்து அதே மாதிரி சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் சௌபானிகா ஷேர் பண்ணாங்க. ம். ரைட், ஸோ பர்ஃபெக்ட். லிசன் பண்ணுங்க. சார், அண்ட் வீடியோ அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இருக்குது, இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே, ம். உங்களோட மெடிடேஷன் எப்படி போயிட்டு இருக்குது? மெடிடேஷன் மட்டும் ரெகுலரா போயிட்டு இருக்குங்க சார். ஓகே, அது எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு ரெகுலர்? ஓகே, ஸோ ரெகுலர் எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்ண முடியலைங்க சார். ம் புக் ரீடிங், மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேங்க சார். அதுக்குள்ள இங்க நிறைய ஃபேமிலியில வேற மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்ததுனால மெடிடேஷன் மட்டும் இப்போதைக்கு நான் விடாம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேங்க சார். நிறைய நெகட்டிவ் சிச்சுவேஷன்ஸ், பட் என்னால் வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ண முடியுதுங்க சார். இதுவே பழைய மாதிரி இருந்திருந்தா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நான் இவ்வளோ இதாக என்னால் அதில் கோ த்ரூ பண்ண முடியாது. அது ஒன்று மட்டும் ஓகே, சூப்பர். தெரியுதுங்க சார். ஸோ நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது கிடையாது, அது ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன், ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை, அவ்வளோதான். ம். நெகட்டிவ் சேலஞ்சிங். மட்டும் நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம், அது நெகட்டிவ். சொல்ல போனால் அந்த சவாலான சுச்சுவேஷன்லேருந்து தான் உங்களுக்கு நிறைய லேர்னிங் கிடைக்கும். ஹாப்பியாக இருக்கிற சுச்சுவேஷனில் உங்களுக்கு எதுவுமே லேர்னிங்கே கிடைக்காது. உங்களோட வாழ்க்கையை அடுத்த லெவல் போகிறதுக்கு எதுவுமே இருக்காது. எப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு வந்து ப்ரோக்ரஸும் இருக்காது வாழ்க்கையில். அன்கம்ஃபர்டபுளாக எப்போ இருக்கிறீங்களோ அப்போ தான் வாழ்க்கையில் ப்ரோக்ரஸ் இருக்கும். ஏதோ ஒரு நானும் சுச்சுவேஷன், ஏதோ ஒரு இப்படிதான். சூழ்நிலை நடக்குது, சம்திங் நான் கம்ஃபர்டபுள் எனக்கு பிடிக்கல அப்படின்னா அங்கே தான் வந்து ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்களை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஏற்கனவே இப்படி இருக்கிறீங்க, சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, பட் ஆனால் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்போ ஏதோ ஒன்று வந்து உள்ளே வந்து அதை மாற்றணும், இல்லை ஏதோ பண்ணணுன்றது வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு உணர்த்துது. ரைட்? அப்போ அந்த சூழ்நிலை வந்து என்ன, நான் என்ன வந்து இதுலேருந்து கற்றுக்கணும், இதுதான் உங்களோட குறிக்கோள் இருக்கணும். இந்த சூழ்நிலேருந்து நான் என்ன கற்றுக்கணும், இது ஏன் இருக்கு, நான் ஏன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், நான் ஏன் வந்து ம். நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறேன், நான் ஒருவேளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நான் இப்படி தான் இருக்கணும்னு,
இல்லை நான் ஒரு வேளை அசியூம் பண்ணுறேன்னா இந்த மாதிரி தான் அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நானாக வந்து எடை போடுறேன்னா மற்றவங்கள இல்லை நானாக வந்து சிலது வந்து இப்படி தான் ஒரு அனுமானம் பண்ணிக்கிறேன்னா இல்லை நான் என்ன பண்ணணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து நான் என்ன இந்த சூழ்நிலையிலேருந்து நான் என்ன கற்றுக்கணும் அப்படி தான் வந்து உங்களை எடுக்கணும். அப்படி இருந்து நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் வந்து நீங்கள் கேள்வி கேட்டு உங்களுக்கு எப்போ ரெடியாக அந்த பதில் வரும். அந்த பதில் உங்களுக்கு கிடைக்கும் போது அந்த புரிதல் கிடைக்கும் போது அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு சேலஞ்சிங் சுச்சுவேஷனாக இருக்காது. அது உங்களுடைய அப்போ தான் நீங்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லுவீங்க. அந்த சூழ்நிலையில் யார் யார் மனிதர்களாக சம்மந்தப்பட்டாங்களோ அவங்களுக்குமே நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. அது வரைக்கும் அவங்கள வந்து எனக்கு டென்ஷன் கொடுக்குறாங்க, என்னை இது பண்ணுறாங்க, என்னை அது பண்ணுறாங்க, அவங்கள நெகட்டிவாக பார்ப்போம். எப்போ உங்களுக்கு அந்த புரிதல் வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து பரவாயில்லையே என்னை வந்து என்னோட வாழ்க்கையை மேலே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க, என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க உதவி செய்கிறாங்களே, அப்போ பர்ஃபெக்ட். அப்போ அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பக்கத்தில் இருப்பாங்க, உங்களுக்கு ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக வந்து ஏதோ பேசுவாங்க. பட் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஓகே. பட் என்ன உங்களுக்கு அதனால? ஸோ பட் அதே உங்களுக்கு வந்து உங்களை அன்கம்ஃபர்டபுள் ஆகிற சுச்சுவேஷன் 1 மணி நேரம் இருக்குது அதே இதில் அப்படின்னா அந்த 1 மணி நேரம் உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகுது. ஓகே. ஸோ அதனால வந்து அதை எந்த சுச்சுவேஷன் வருதோ அதுலேருந்து உங்களுக்கு சேலஞ்சாக எப்போ ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் அது வந்து நான் என்ன கற்றுக்கணும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ரைட். ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. இது வந்து நெகட்டிவ் சுச்சுவேஷன், இவங்க நெகட்டிவ் பீப்புள், இவங்க வந்து ஜெகதீஸ்வரி மேடம் வந்து நெகட்டிவான பீப்புள், இவங்க வந்து பாசிட்டிவான பீப்புள் பாரதி அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு இதில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லாருக்குள்ளேயும் அந்த இறை உணர்வு இருக்கு. ம். நீங்கள் நான் அவங்க இவங்கெல்லாம் கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதை கொஞ்சம் தூசி தட்டணும், அவ்வளவுதான். ரைட். பர்ஃபெக்ட். பர்ஃபெக்டாக தேங்க் பண்ணுறீங்க, கண்டினியூ பண்ணுங்க. பட் மைண்ட்ஃபுல்னஸ் ஓகே. வந்து கமிட்மெண்ட், ஃபேமிலி கமிட்மெண்ட் இதெல்லாம் மைண்டு சொல்கிற ரீசன். மைண்டுக்கு வந்து மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கிறது பிடிக்காது. அப்போ என்ன ம். பண்ணணும்னா வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, கல்யாணம் இருக்குது, காது குத்து இருக்குது, அதனால நான்லாம் வந்து வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும். பட் நீங்கள் தான் அதெல்லாம் விடு, இன்னைக்கு அட்லீஸ்ட் நான் சாப்பிடும் போதாவது என்னதான் ஃபேமிலி கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றோம், ரைட்? ம். அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மைண்ட்ஃபுல்னஸ். நான் சாப்பிடும்போது சந்தோஷமாக வந்து அதை மட்டும் ஃபோக்கஸ், குறைஞ்சபட்சம் சம்திங் டைம் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, ரைட்? ஓகே, ஓகே. பர்ஃபெக்ட். ம். கண்டிப்பாக பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. வேறு யாராவது வந்து இந்த புக்ஸ் இந்த இந்த இதை பற்றி பேசுகிறீங்கன்னா ஷேர் பண்ணுறீங்களா, உங்களோட ஃபீட்பேக், உங்களோட இது வேறு சார் யாராவது? இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ். ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ லக்ஷ்மி மேடம், செல்வி, தமிழரசி, எஸ் மீனா மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். உங்களை பார்க்க முடியல. பார்க்க முடியாது, வெளியே இருக்கு. இது ம். காலையில இப்ப இந்த யோகானந்தர் புக்கு வந்து நான் ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. முதல்ல தியானத்துக்கு வரும்போதே ஃபர்ஸ்ட் புக்கு வாங்கினதே இதுதான். ம். வாங்கிட்டு அப்பெல்லாம் படிச்சேன் சார். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் புரியும். எவ்வளவோ மாசங்களே ஒரு மீட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பாபாஜியே நீ எக்ஸாம் போ, நான் அங்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் நிறைய ட்ரெயின்ல போறது வருது, இன்னும் இது கதையே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா யோசனை பண்ணி படிச்சுட்டு, சரி பின்னாடி நம்மளுக்கு இதெல்லாம் புரியும். அப்பெல்லாம் மெடிடேஷன்ல ஒரு 6 7 வருஷம், ஒரு 2 முன்னாடி, அதான் இந்த புக்கு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் தான் இருக்கும் நான் அந்த தியானத்துக்கு வந்து. சரி படிச்சுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி தொடர்ந்து படிக்கலான்னு பார்த்தா இது இவ்வளவு பேஜ் இருக்குது, படிக்க முடியாது. சரி திருப்பி எடுத்து வச்சுட்டேன். இப்ப வந்து இவங்க வந்து இந்த பாரதி மேம் வந்து இப்ப இந்த வந்து ஸ்டோரியா சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அப்பதான் நினைக்கிறேன் இவ்வளவு மாசங்களை ஒரு மீட் பண்ணிருக்கேன். இந்த மாசம்லாம் இப்ப எவ்வளவு புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதை பத்தி வந்து நம்மளுக்கு இவ்வளவுதான் படிங்க, நாகிரி மகேஸ்வரி இவங்க எல்லாரும் புக்ஸும் நம்ம படிக்கணும்னு சொல்லும் போது இது எவ்வளவு ஞானம் இருந்திருக்குது. நம்ம தான் அதை வந்து கேர் பண்ணாம விட்டுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நானே யோசனை பண்ணுவேன் சார். இப்போதைக்கு இதை கேட்கறதுக்கு வந்து நம்மளுக்கு அவங்க வந்து உணர்வுபூர்வமா அவர் வந்து அந்த முகுந்தன் வந்து இந்த மார்ல தட்டி அவர் வந்து ஒரு, அதாவது அவருடைய தெய்வத்தன்மை அவருக்குள்ள இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கே ஒரு அந்த தெய்வத்தன்மை வந்த மாதிரி உணர்வுபூர்வமா நல்லா இந்த ஸ்டோரி எடுத்துட்டு போறாங்க சார். அதை சொல்ல சார். தேங்க்யூ சார். ஓகே, பர்ஃபெக்ட். எஸ்.
ஓகே, வேறு யாராவது? ஸோ உள் வாங்கிக்கிறது மட்டும் கிடையாது, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றதும் சொல்லணும். அதுதான் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். ரைட். ஓகே, ஸோ நான் இந்த இதுலேருந்து சில விஷயங்கள் வந்து சௌபர்ணிகா அப்போ சொல்லுங்கள். சார் பரவாயில்ல சார், நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்கள் இப்போ. அது என்னன்னா, நான் பெங்களூர் போகணும்னு ஒத்த கால்ல நின்னுட்டுருந்தேன். அங்க குவாண்டம் கோரன்ஸ் டெக்னாலஜிஸ்ல போய் மெடிடேஷன் செய்யறதுல தான் வேலை செய்வேன் அப்படின்னு. வீட்ல வந்துட்டு ஒரே இது போக்கூடாது அப்படின்னு. எப்படி காஷ்மீர் போறது வந்து அவருக்கு தள்ளி போயிட்டே இருந்ததோ, அந்த டைம்ல தான் நானும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி தான் அந்த 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 புக்க எடுத்து ஒரு சாப்டர் ஓப்பன் பண்ணேன். அந்த அப்போ வந்தது தான் இந்த காஷ்மீர் ஸ்டோரி. ஸோ அத ஃபுல்லா அந்த அந்த சாப்டர் மட்டும் ஃபுல்லா படிச்சேன். அப்புறம் தான் அவருக்கு போஸ்ட்போன் ஆயி லைக் போம்போதெல்லாம் வந்து அவருக்கு தடையாயிரும். ஸோ அப்புறம் தான் வந்துட்டு அந்த அவருக்கு ரொம்ப உடல் நலம் சரியில்லாம ஆகி, அவர் வந்துட்டு அங்க போயிருந்தா இந்த மாரி ஆயிருக்கும். ஸோ எனக்கு உள்ள ஒரு ரியலைசேஷன் மேபி அங்க போயிருந்தா இந்த மாரி தான் லைக் ஏதோ ஆயிருக்கும் போல. அதனால தான் என்னைய ப்ரிவென்ட் பண்ணி லைக் இன்னும் அந்த ரைட்டான டைம் வரல போல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி படிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அக்செப்டன்ஸே வந்துச்சு சார். சரி பரவால்ல. கரெக்டான டைம் வரும் அப்படின்னு. அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆனேன். ஓகே. அடுத்த சாப்டர்லயே அவங்க காஷ்மீர் போற ஸ்டோரி ஒண்ணு இருக்கும். ஸோ அதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஓகே நமக்கும் கரெக்டான டைம் வரும் அப்படின்னு. ஓகே, வண்டர்ஃபுல். ஓகே, ஸோ பாரதி மேடம், அந்த ஸ்டோரி வந்து ஃபார் யூ. ஓகே, ஸோ லிசன் இட் அகைன். திருப்பி நீங்கள் சரியாக கேட்கலன்னா திருப்பி கேளுங்க. இப்போ சௌபர்ணிகா சொன்னது. ஓகே. கேட்டேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 22 லெசன்ஸ் நான் இந்த இதிலிருந்து நான் இந்த செஷன்லேருந்து நான் கேட்டது. ஃபஸ்ட்டு வந்து இறை உணர்வை இறை உணர்வை அனுபவிக்கிறது தான் தியானத்தோட நோக்கமாக இருக்கணும். ஜஸ்ட்டு உட்காந்துட்டு ஏதோ பண்ணோம் போனோம் அப்படின்லாம் இல்லாமல், இறை உணர்வுனா என்னென்னா அந்த பிளிஸ்ஃபுல்னஸ், எம்டினஸ். நீங்கள் அந்த இதுக்கு போகிறதுக்கு நீங்கள் போகணும். அது மட்டும்தான். தேவையில்லாமல் அதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்றதுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களோட நோக்கமாக இறை உணர்வை அனுபவிக்கிறது தான் தியானத்தோட நோக்கமாக இருக்கணும். அண்ட் ப்ரையாரிட்டி இருக்கணும். எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது வந்து முன்னாடி பண்ணணும், எது இது பண்ணணும் அப்படின்றதுல 4-5 விஷயம் நமக்கு பண்ணலாம். பட் எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுல வந்து மெடிடேஷனுக்கு, தியானத்துக்கு இதுதான் நமக்கு. அண்ட் 3வது, மாஸ்டர்ஸோட எப்பவுமே ஒரு அசோசியேஷன் இருக்கணும். அவர் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, ஸ்கூலை விட்டு வந்த உடனே நேராக அங்கே அவர் போயிடுறார். அப்போ சொல்கிறாரு, அப்பப்போ நான் அங்கே போகிறனால வந்து என்னென்னா, அவர் சொல்கிற விஷயங்களை வாங்கி 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 அப்போ அவங்க அதே அந்த அந்த பாதையில் பயணம் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நார்மலாக இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் ஆட்டோமேட்டிக்காக அதில் போகிறதுக்கு ஈஸி. அதில் வந்து அதில் திருப்பி பழையதில் அதிலேயே போகிறதுக்கு ஈஸியாகிடும். நம்மளோட நோக்கம் அதில் அப்படியே டக்குன்னு சிதறி போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்போ நம்ம எப்போ வந்து இது இருக்கும்போது கான்ஸ்டண்ட்டாக எப்பெல்லாம் வந்து மாஸ்டர்ஸோட நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ, அப்போ இந்த மாதிரி செஷன்ஸ் கேட்குறது, செஷனில் இருக்கிறது, அண்ட் எப்பெல்லாம் வந்து இந்த சான்ஸ் கிடைக்குதோ இந்த மாதிரி யக்னம் நடக்குது, அண்டு இல்லை மாஸ்டர்ஸ் அவங்க அந்த இடத்துல போய் அவங்கள போய் பார்க்கறது, இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய விஷயங்கள் அங்கே இதாகும். ஸோ செவ்வாய்க்கிழமை நான் அங்கே வாணியம்பாடியில் இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை ப்ரோக்ராம் அங்கே எனக்கு என்ன ப்ரோக்ராம்னு தெரியாது. நான் ஒரு 4 days நானாக வந்து ஒரு மெடிடேஷனில் இருந்தேன். டெய்லி 9 to 10 hours மெடிடேஷனு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மூன் மெடிடேஷன் அப்படின்னாங்க. காலையில் தான் போய் கேட்குறேன், என்ன எனக்கு ஒரு அந்த ஷெட்யூல் கொடுங்க, என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்குறேன். சரி போய் ஜாயின் பண்ணலாம் பார்க்கலாம். பட் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்தது. பட் அந்த திங்கக்கிழமை போல் எனக்குள்ள ஒரு தோணுச்சு, ஒரு ஒரு இது நம்ம ப்ரோக்ராம் முடித்து வாணியம்பாடியிலேருந்து நேராக லெஃப்ட் சைடு எடுத்தோன்னா நம்ம வீடு வேலூர், ரைட் சைடு எடுத்தா பெங்களூர்.
ஆனால் எனக்கு வந்த ஒரு மெசேஜ், நான் வந்து சந்திரா சாரை போய் பார்க்குற மாதிரி. என்ன இது இதுன்னு வர மாதிரி வந்திருக்கு, நான் எப்படி போய் பார்க்க? வந்தால் முடிச்சா ப்ரோக்ராம் முடிய போகுது நாளைக்கு. லெஃப்ட் எடுத்துட்டு ஆமான்னு போக போகிறேன், ரைட் எடுத்து நான் ஏன் அங்கே போகணும்? இதுதான் எனக்குள்ள. ஓகே ஃபைன் விட்டுட்டேன். பட் ஸோ இது அப்படியே போச்சு. செவ்வாய்க்கிழமை முடிச்சுட்டு நான் போனேன்னா, அங்கே போனேன்னா இங்கே போனேன்னா அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே. அதுக்கு நடுவில் அந்த செவ்வாய்க்கிழமைலேருந்து முடிஞ்சு சில நாட்கள் நடந்து கடந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை போல தான் என்னோட மௌனத்தை நான் வந்து வியாழக்கிழமை போல தான் நான் வந்து மௌனத்தை வந்து பிரேக் பண்ணேன், பேச ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் பண்ணது அவர் மூலயமா, அவருடைய இன்ஸ்பிரேஷனு, திருப்பி என் பண்ணது அவரோட. ஸோ அவர்கிட்ட பேசிட்டு பண்ணும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், ரத்னவேல், இஃப் யூ ஃபீல் லைக் விசிட்டிங் மீ, கம்மிங் டு மீ ஹியர், யூ கம் ஆன் சண்டே அப்படின்னாரு. அதாவது நீங்கள் வர்றதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, இஃப் நீங்கள் உணர்வும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வாங்கினார். வான்னு சொல்ல மாட்டார், அதுக்கு முன்னாடி சொல்லுவார், நீ வா, நீ கிளம்பி வா, இவிடு அப்படின்வார். ஸோ இப்போ வந்து எப்படி அப்படின்னா, உனக்கு ஃபீல் பண்ணிச்சு, உனக்கு தோணுச்சுன்னா நீ வா, நான் சொல்கிறத. அதாவது இது எப்படின்னா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு இருப்பாரு. அது ஒரு ஸ்டேஜ். அவங்க சொல்கிறாங்க, செய்கிறீங்க, அது ஒரு ஸ்டேஜ். பட் அடுத்த ஒரு ஸ்டேஜில் எப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க ஓகே, பட் உங்களுக்கு என்ன தோணுது, அங்கேருந்து நீங்கள் முடிவெடுக்கணும். வாட் இஸ் யுவர் இன்னர் கைடன்ஸ்? அவுட்டர் கைடன்ஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது, அவுட்டர்லேருந்து வெளியிலேருந்து இங்கே வாங்க, செய்யுங்க, பண்ணுங்க. பட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் அவரும் என்ன சொல்கிறாருன்னா, கேர்ஃபுல்லாக ஹி யூஸ் த வேர்டு. நீங்கள் உணர்ந்தீங்கன்னா நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஓகே, டக்குன்னு எனக்கு தோணுச்சு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து எங்கே லெஃப்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டேன். ஸோ அப்போ அங்கே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அவர் கூட நான் போனது, இங்கே சொல்லிட்டு போனது, நான் இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு ஈவினிங்கே நான் ரிட்டர்ன் வந்துடுவேன். பட் உள்ளுக்குள்ளே இன்னொரு ஒரு இது எதுக்கும் இன்னும் கொஞ்சம் துணிலாம் எடுத்துக்க, கிளாத்லாம் எடுத்துக்க, நாளைக்கு சப்போஸ் லேட் ஆச்சுன்னா என்ன வருது, இன்னொரு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அங்கே போகணும். பட் ஸ்டே பண்ணுற மாதிரி விஷயம். அடுத்த நாள் ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்துட்டாரு. ஓகே தேங்க்யூ, நம்ம போகலாம், மீட் பண்ணலாம் ஆடும்போது பேக்லாம் எடுத்துட்டேன், வெளில கிளம்புறது ரெடி. ஐ ஃபீல் யூ நீட் டு ஸ்டே அப்படின்னாரு. நீங்கள் இன்னைக்கு ஸ்டே பண்ணாரு. திருப்பி பேக் எடுத்து பின்னாடி வச்சுரு. ஸோ இட்ஸ் ஆல், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஹார்ட் ஸ்பேஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து கனெக்ட் ஆவீங்க இன்ட்யூஷனோட. அண்ட் மாஸ்டர்ஸோடு இருக்கும்போது இந்த மாதிரி எப்பப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போ நான் ரியலைஸ் பண்ணேன். நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம், நிறைய விஷயங்களை கொடுப்போம். உங்கள் வழியே வந்து கொடுக்கறதுக்கு சில விஷயங்கள் இருக்கும், உங்களுக்குள்ள சில விஷயங்கள் போகிறதுக்கும் நிறைய அது மாதிரிலாம் நிறைய நடந்துருச்சு. ஸோ அதனால் எப்பெல்லாம் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பெல்லாம் இருக்கோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். இன்டென்ஷன் போடுங்க, நான் பண்ணணும், போகணும், மீட் பண்ணணும், ஸ்டே பண்ணணும். சரி எப்படி தான் இருக்கே, ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம போய் ஸ்டே பண்ணுவோம், ஜஸ்ட்டு கேஷுவலாக வாங்க. வந்து இந்த மாதிரி எந்தெந்த மாஸ்டர்ஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணுங்க, போய் மீட் பண்ணணும்னு தோணுதோ அவங்கள போய் மீட் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணாதான் ஓகே, அதுக்கப்புறம் அதுலேருந்து வர அனுபவங்கள் அடுத்த அனுபவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்கும்போது இது இருக்காது. அடுத்தது 4வது, தெய்வத்தை ஒரு உருவத்துக்குள்ளே அடைக்க முடியாது இந்த பிரபஞ்சத்தை. ஓகே, எல்லா இடத்துலையும் இருக்காரு, எல்லா இதுலையும் இருக்காரு. பாபாஜியோட கைடன்ஸ் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கும்போது, என் வழியாக போய் வந்துட்டு இருக்கும்போது அவரோட வாய்ஸை கேட்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஓகே, எனக்கு அடுத்த செஷனில் சந்திர சார் பேசும்போது அவரும் இதே மாதிரி உங்களை யார் நான் பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கைடன்ஸ் வரும்போது, இது யார் பார்க்கணும் அப்படின்னும்போது, என்னை ஏன் பார்க்கணும்னு நினைக்கிற, நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன்னு அந்த மெசேஜ் எனக்கு. என்னையும் கேட்கணும்னு நினைக்கிற, உடனே எனக்கு இங்கே டக்குன்னு இது ஞாபகம் வந்து, ஏன் கேட்கணும்னு நினைக்கிறேன், எல்லா இடத்துல தானே இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தெய்வத்தை ஒரு இதுக்குள்ளேயோ ஒரு ஒரு இடத்துக்குள்ளேயோ ஒரு இதுக்குள்ளேயோ அப்படிங்களா கூட, இதெல்லாம் மைண்ட் பண்ணுற வேலை. எதையும் அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் செய்யணும். அர்ப்பணிப்பு எனக்கு இன்னும் இங்கிலீஷ் வேர்டு ரைட்டாக எனக்கு தெரியல. அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் செய்யணும். இப்போ அவங்க செஷன் எடுக்கிறாங்கன்னா அர்ப்பணிப்பாக இது ஃபுல், நான் ஜஸ்ட்டு என்னோட
என்னுடைய இப்போ ஒரு இது நீங்கள் வந்து என் வழியாக கொடுக்கப்படுது, அவ்வளோதான் என்ன ஃபுல்லாக. இதை வந்து இதனால் எனக்கு ஏதோ தனிப்பட்ட லாபம் எனக்கான எல்லாம் இல்லை. நான் என் வழியாக கொடுக்குறேன், அவ்வளோதான். டெடிகேஷன் அவ்வளோதான். இதை நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த சரண்டர்னஸ், எதாக இருந்தாலும் என் வழியாக வர வார்த்தைகள் எதாக இருந்தாலும் நான் பொறுப்பு கிடையாது. எல்லாம் இருந்தாலும் அங்கேருந்து வருது, அவ்வளோதான் அப்படின்றது. எல்லாத்துக்குமே லைஃப் இருக்கு. நீங்கள் எந்த பொருள் எடுத்துக்கினாலும் இதுக்கு ஒரு லைஃப் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அண்டு நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த இந்த கடவுள் இந்த இயற்கை எண்ணெயோட பேசுகிறாரு. ஸோ இந்த பிரபஞ்சத்தோட நீங்கள் வந்து பேச முடியும். ஓகே, தேங்க்யூ சர்பன். ஸோ நீங்கள் என்ன ஆகணும்னா உங்களோட கேள்விகளை ஃபஸ்ட்டு எழுதணும். நீங்கள் அந்த பிரபஞ்சத்திட்ட கேட்கும்போது நான் என்ன கேட்கணும், தெளிவான கேள்வி இருக்கணும். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ, உங்களுக்கு இல்லை என்னென்னலாம் கேள்வி உங்களுக்கு கிடைக்கணுமோ எல்லாமே நீங்கள் வந்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. எனக்கு இந்த கேள்வி வேணும், எனக்கு வந்து இது இருக்கு வேணும், இது இருக்குல்ல, இது எதனால், இது என்ன, தெளிவான கேள்வியாக இருக்கணும். அந்த கேள்வி கேட்டால் அவங்க பர்ஃபெக்டாக உங்களுக்கு என்ன பதிலோ எல்லாமே கொடுக்கணும். அந்த மாதிரி கேள்வி இருக்கணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து, ஏன்னா நீங்கள் நிறைய டைம் மனசில் போட்டிருக்கோம், இந்த விஷயம் ஏன் நடக்கலை, இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் எப்படி இருக்குது, கஷ்டங்கள் வந்துனே இருக்குது, எனக்கு சேலஞ்சு வந்துனே இருக்குது, இந்த சில கேள்விகள், நான் இது செய்யணும்னு நினைக்கிறேன், சில முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. முதல்ல தெளிவாக எழுதுங்க. தெளிவாக எழுதும்போது அடிச்சு எத்தனை தடவை வேணாலும் எழுதுங்க. ஃபஸ்ட்டு தடவை எழுதுங்க ஒரு லிஸ்ட்டு அந்த கேள்விகளை, திருப்பி ஒரு டைம் எழுதுங்க. அடிச்சுட்டு உங்களுக்கு எப்போ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறீங்களோ 100% நீங்கள் அப்போ அந்த கேள்வி கேட்டுட்டு விட்டுடுங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. தோசை ஆர்டர் பண்ணிட்டு நம்ம உள்ளே உட்காந்துக்கிறோம் ஹோட்டலில், வந்துடும், அவ்வளோதான். ஏதோ ஒரு நம்பிக்கை, ரைட், பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு யார் மேலே வைக்கிறீங்க நம்பிக்கை? யாருனே தெரியாது, உள்ளே யாருனே தெரியாது, யார் சமைக்கிறாங்கன்னு தெரியாது, யார் ஆர்டர் கொடுத்தாங்கன்னு தெரியாது. பட் இது மட்டும் பண்ணிட்டு உட்காந்து வரோம். பட் இந்த பிரபஞ்சம், இந்த மொத்த இதுவே நமக்காக இது பண்ணுச்சு. ஸோ நமக்கு எல்லாமே அது உதவி செய்யும். இந்த அனுபவம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த 10 days மெடிடேஷனில் ஸோ மகாசயர் வந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் அவர் சொல்கிறார். எல்லாமே அவர் சொன்னார், என் குருதேவர் சொன்னார், என் குருதேவர் சொன்னார், இப்படி தான். நான் சொன்னேன், நான் என்னோடது அப்படிலாம் கிடையாது. எப்போவுமே நான் எனது இருக்கக்கூடாது. மீ, மைன் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ என் வழியாக வந்ததை தவிர நான் கிடையாது. அப்படிதான். ஓகே, டிட்டாச்மெண்ட்டோட இருக்கணும். எப்போவுமே பற்று இல்லாமல் உங்களோட இதில் செய்கிற வேலையில் பற்று இல்லாமல் நீங்கள் வந்து செய்யணும், செஞ்சுட்டு போயிடணும். எத்தனை பேர் வராங்க செஷனுக்கு, எப்படி நடக்குது, எத்தனை யூடியூப் வியூஸ் வந்தது, எத்தனை இது இருந்தது, யார் யாரெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பண்ணீங்க, முடிஞ்சது, போயிடுச்சு, அவ்வளோதான், டன். உங்களோட இது ரைட். நோ ஜட்ஜ்மெண்ட், இது எனக்குள்ள இருந்தது. என்னது இப்படிலாம் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, இத்தனை பேர் உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்றாரு மாஸ்டர் மகாசரியர், கடவுளோட நாமத்தை வந்து உச்சரிக்கிறவங்க, அழகான அந்த வார்த்தை உச்சரிக்கும் போது யாராக இருந்தாலும் அவங்க வாயிலிருந்து நல்லா தானே இருக்காது அவங்க அந்த வார்த்தைகள் அப்படின்னுவார். ஸோ நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம், பட் சில பேர் மெடிடேஷன் பண்ண மாட்டாங்க, அவங்க இன்னும் பக்தியரில் இருப்பாங்க, சில வேறு இதுலேயே இருப்பாங்க. பட் ஓகே, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்கள வந்து அவங்க என்ன எப்படி இருக்கிறாங்க, நாங்களாம் பெரிய ஆள் மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னு உங்களை நீங்களே பார்த்துக்கூடாது, அவங்கள இது பண்ணக்கூடாது. அண்ட் இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே, அவங்க லெவலுக்கு அவங்க ரைட், உங்கள் லெவலுக்கு நீங்கள் ரைட், அவ்வளோதான், பர்ஃபெக்ட். அண்ட் இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்குள்ள அந்த கேள்வி வருது, என்ன இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே, இப்படி இருக்கிறாங்களேன்னு. உடனே அங்கேருந்து ஆன்சர் வருது. ஸோ இப்படி தான் வந்து என்னோட இந்த 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 வாணியம்பாடியில் நான் பர்மிட் பண்ணும்போது எனக்குள்ள சில விஷயங்கள் நடக்கும். சில இது இது இப்படி இருக்கும், உடனே அடுத்த இதில் ஆன்சர் வந்துடும். அடுத்த இதில் வேற ஒரு இது இருக்கும், உடனே ஆன்சர். ஸோ இதில் வந்து இந்த கைடன்ஸ், இந்த மாஸ்டர்ஸ் வந்து எப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆஸ்ட்ரல் சர்ஜரி நடந்தது. ஓகே, என்னுடைய ஆஸ்ட்ரல் பாடி சூட்சும அந்த சரீரத்தை வந்து அப்படியே இது எப்படின்னா, ஏதோ அந்த அந்த டயர் பஞ்சர் எடுத்துட்டு, டியூப்பை எடுத்துட்டு பஞ்சர் ரெடி பண்ணிட்டு திருப்பி உள்ளே போட்டு காற்றுலாம் ஃபுல் பண்ணுவாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரி அனுபவம் தான். ஸோ உடலில் வந்து இது பண்ணி, ஸோ ஆஸ்ட்ரல் பாடியை ரினியூ பண்ணுறது, புதுப்பிக்கணும் அப்படின்ட்டு அது நடந்தது. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் நடந்தது. சில லிக்விட்ஸ் ஊற்றுனாங்க, திரவங்கள் மாதிரி நிறைய ஊற்றுனாங்க.
அதுவும் நான் குடிச்சிட்டே இருக்கிறேன், அது ஃபுல்லாக இதாக அதுக்கு வந்து கரெக்டாக பாடியில் போயிட்டு அங்கங்கே செட் ஆகணும், அப்புறம் கட்டு இது எல்லாம் எவ்ரிதிங் ஒரு பெரிய ஒரு 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 அனுபவம் நடந்தது. பட் இந்த அனுபவம் நடந்த உடனே நான் எப்படி நடந்தேன் அப்படின்னா, தரையில் நடக்கல. ஓகே. ஸோ காற்றுல தான் நடக்க ஆரம்பித்தேன். இவ்வளோ பெரிய அனுபவம் என்ன இது, மாஸ்டர்ஸ் வந்து மேலேருந்து இதெல்லாம் பண்ணுறாங்க, இந்த இது சொன்னாங்கன்னா எல்லாரும் ஆஹா ஓஹோன்னுவாங்களே அப்படி இப்படின்லான்னு இப்படிலாம் போச்சு. அடுத்த மெடிடேஷனில் மாஸ்டர்ஸ் வந்து இதில் என்ன இருக்கு, உன்னுடைய இப்பத்திக்கான அனுபவம் அடுத்த அனுபவம் வந்து அது மறைச்சிடும். இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ, என்ன அனுபவம் வந்துச்சோ, உங்களோட அடுத்த அனுபவம் இது வந்து அது வந்து அது எப்படி சொல்கிறது, ஓவர் ஷேடோ. ஆங்கிலத்தில் எனக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வில் பி ஓவர் ஷேடோட் பை அனதர் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட இப்போ இருக்கிற அனுபவம் அடுத்த அனுபவத்தை வந்து ஆஹ், இதாயிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த அனுபவத்தை வச்சு நீங்கள் என்னமோ ஏதோ பெருசாக நடந்துட்ட மாதிரி என்ன இருக்குது ஒன்று. அடுத்த மெசேஜ், உங்களுடைய அனுபவத்தை விட உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, வேற ஒருத்தவங்க அனுபவத்தை பேசும்போது அந்த அனுபவம் வந்து ஓவர்டேக் பண்ணிடும். அதனால நீங்க என்ன அதை போய் நினைச்சு பெருசா பெருமைப்பட்டுன்னு என்ன அர்த்தம். மூணாவது, உங்களுடைய அனுபவம் சில வருடங்களையோ சில நாட்கள்ல வந்து அது ஒன்றும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ அதை பற்றி நீங்கள் அதை யோசிச்சு என்ன இருக்குது, நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் இல்லை இப்படி எனக்கு இப்படி நடந்தது ஒன்றுமே கிடையாது. ரைட். அப்போ அடுத்த அந்த மெசேஜ் அந்த ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம் ஆமாம் என்னமோ நடந்துச்சு, அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ நடந்துச்சு, என்னமோ பண்ணாங்க, ஏதோ போனாங்க, இதெல்லாம் நடந்தது, அவ்வளோதான் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு டைமும். ஸோ இதெல்லாம் என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. இங்கே இவருக்கு நடந்தது இந்த மாதிரி, ஏதோ ஒரு நடந்தது, உடனே ஆன்சர், உடனே அந்த மாஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கு. அண்ட் அவர் மார்பிளை ரெண்டு தட்டு தட்டின உடனே எல்லாமே இருக்கும். உடனே காலில் விழுறாரு. நீங்கள் காலில் விழணும்னு அவசியம் கிடையாது, உனக்குள்ளேயும் இந்த அனுபவம் இருக்குது அப்படின்றது. யார் காலில் விழ வேண்டாம், உங்களுக்குள்ளேயும் இந்த இறை உணர்வு இருக்குதுன்றது. மிக முக்கியமாக வந்து என்னன்னா, அவர் இதெல்லாம் எழுதும்போது தான் நிறைய விஷயங்களை வந்து ரியலைஸ் பண்ணுறாரு. ஓ இதெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் போயிருக்கா அப்படின்ட்டு. சேம் இதெல்லாம் நான் இந்த அனுபவங்கள்லாம் எழுதுங்க அப்படின்னு எனக்கு வந்த ஒரு கைடன்ஸ் மூலயமா நான் எழுத ஆரம்பித்தேன். இன்ஃபேக்ட் நான் எழுதக்கூடாது, எழுதுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பினேன் வாணியம்படி விட்டு. ஓகே. அது ஒரு இது இருந்தது. ஸோ ஏன்னா சரி கிளம்பணும் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கார்லாம் பேக்லாம் பண்ணி எல்லாம் எடுத்து, இப்போ எப்படி ஒரு அனுபவம் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் வக்கேட் பண்ணிவிட்டு ரூம்லாம் எடுத்து காரில் வச்சுட்டு கிளம்பிட்டேன் நான். ஓகே. ஸோ போகும்போது ஐ காட் த ஃபீலிங், அங்கே இறங்க வில்வ கார்டனில் ஒரு அனுபவம் இருந்தது. அப்போ பிளான் அப்படியே சேஞ்ச். நான் வீட்டில் போய் எழுதிக்கலாம் அனுபவத்தை அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்குள்ள கைடன்ஸ், நீங்கள் வந்து வீட்டில் போனால் எழுத முடியாது, உங்களுக்கு அந்த சூழ்நிலை செட் ஆகாது, இப்போ நீங்கள் இங்கே இருந்தால் தான் எழுத முடியும். பட் அங்கே சேஞ்ச் ஆன உடனே, ஏன் ஆல்ரெடி நான் 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் வாங்க என் கூட, நான் உங்களை வேலூரில் ட்ராப் பண்ணிடுறேன். அவங்களும் வெயிட் பண்ணுறாங்க 1 hour. இந்த டைமில் நீங்கள் பிளானை மாற்றினீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த இடத்துல கேட்டேன். பட் அவங்க ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க புரிஞ்சுட்டு, ஓகே சார் நீ கண்டிப்பாக பண்ணுங்க, எனக்கு உங்களுக்கு வேறு ஏதோ சம்திங் இது இருக்குன்னா நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அவங்கள ட்ராப் பண்ணிட்டு திருப்பி பேக் டு ஆஷ்ரம். ஸோ அந்த மாதிரி ஓகே. எழுதும்போது தான் நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ணுவீங்க, ஓ இது இப்படி நடந்ததா, இதுக்காக நடந்ததா அப்படின்ட்டு. அண்ட் எல்லாருக்குமே இந்த அனுபவங்கள் கிடைக்கும். உங்களுக்கு தான் கிடைக்குது, எனக்கு தான் கிடைக்குது அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் இந்த அனுபவங்கள் கிடைக்கும். அண்டு இறை உணர்வுனா என்ன அப்படின்றது வந்து அந்த ஒரு இறை ஆற்றல், நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபீல் பண்ணுறீங்கல்ல, மெய் மறந்த ஒரு பிளிஸ்ஃபுல், ரொம்ப சந்தோஷமான அந்த ஒரு உணர்வு அப்படின்றாரு. பட் இதுல இருந்து ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு மயானத்தில் போய் மெடிடேஷன் பண்ணுங்க, அப்போ தான் உங்களோட வீக்னஸ் எல்லாம் புரியும்னாங்க. அண்ட் அண்ட் felt that this is a message for me, so I'll try this. பட் இன்ஃபேக்ட் இது ரொம்ப நாளாக எனக்குள்ள ஒரு ஓடி இருந்தது. பெரும்பாலும் எப்போல்லாம் அதெல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் வந்து நான் கிட்ட போய் பார்க்கணும், போகணும், இருக்கணும், உட்காரணும், அங்கே சிட் அண்ட் தென் மெடிடேட் அந்த மாதிரி விஷயம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் நான். பட் இன்னைக்கு வந்து இருக்கு, பட் டெஃபினட்டாக அது நடக்கும் நினைக்கிறேன். அண்ட் லீவிங் த ஃபேமிலி, அதாவது ஒரு குடும்பத்தை விட்டு பர்மிஷன் கேட்டு போகிறாரு அவர் வந்து, நான் எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் போயிட்டு கடவுளை ஃபுல்லாக அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்ட்டு பர்மிஷனும் கிடைக்குது அவங்களுக்கு. ஸோ
அடுத்தது ரொம்ப 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 இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து இது எப்படி இருக்குன்னா எனக்குவே நடந்த மாதிரியே இருக்கு. ஒரு 17வது ஒரு லைன் எனக்கு ஆசிரமத்தில் தயானந்தர் சொல்றாரு, ஆசிரமத்தில் இருக்கும்போது அடுத்தது என்ன சாப்பிடணும் பசி உணர்வோட நீ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ என்ன வெறும் இந்த சாப்பாட்டில் தான் உன்னோட உயிர் இருக்கு, நீ நம்புறியா அப்படின்னாரு. இந்த மாதிரியான ஒரு பெரிய படிப்பினை எனக்கு கிடைச்சது. ஆசிரமத்தில் இருக்கும்போது நான் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்ணும். ஆனால் அங்கே இல்லைன்ட்டாங்க. சரி என்னடா அது இப்படி இது எப்போ கிடைக்கும் எப்போ இது இன்னும் இல்லையா இன்னும் டைம் ஆகலையா என்ன இது இல்லையா ஸோ அப்படின்றது ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. அதுலேருந்து அந்த லெசன் கற்றுக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள் நடந்தது எனக்கு, ஒரு படிப்பினை கற்றுக்கிறதுக்கு. ஸோ பட் எஸ் இது எல்லாமே எழுதுறதுக்கும் அஹ், கொஞ்சம் உட்காருவேன், எழுதுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன், திருப்பி எழுதுவேன். சில டைமில் சாப்பாடு கூட நான் விட்டுருவேன். அஹ், ஏன்னா அந்த ஃப்ளோவில் போகும்போது மிஸ் ஆகிடக்கூடாது எழுதுறதுன்றதுனால இவ்வளோ ஃபோக்கஸ்ட். ஓகே, கடவுள் அருள் இல்லாமல் உன்னோட உயிர் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க பாரதி. ஸோ அந்த ஏன்னா நான் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட்டாக ரிப்பீட் பண்ணுங்க, கடவுள் அருள் இல்லாமல், அது கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ ஆஸ் த யூனிவர்ஸ், தவிப்போடு நீங்கள் ஒன்று விஷயத்தை கேட்கும்போது பிரபஞ்சம் நிச்சயம் உங்களுக்கு பதில் கொடுக்கும். ஒரு ஃபீலிங்கோட எனக்கு இது தெரிஞ்சே ஆகணும், எனக்கு வழி, எனக்கு இது நிச்சயமாக இதை போகணும், எனக்கு இதுலேருந்து ஏதாவது ஒரு வழி கொடு அப்படின்னு நீங்கள் எப்போ ரொம்ப 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 தவிப்போட ஒரு விஷயத்தை கேட்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு அது கொடுக்கும். அதாவது ரொம்ப பசியோடு இருக்கும்போது தான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு டேஸ்ட் தெரியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஆழமாக அதை பற்றி நீங்கள் இது இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கான அந்த அந்த கேள்வி இருக்கும்போது அதுக்கான பதில் நிச்சயமாக வரும். அண்ட் குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக அது டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அது அது யார் எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. ஸோ கோரா எனக்கு 2 பேர். ஸோ அதில் வந்து அந்த ஃபீலிங் இருக்க அவங்கள வந்து பார்க்கும்போது வந்து இருக்கிற அந்த ஃபீலிங்ன்றது வந்து உண்மையிலுமே வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இருக்கும் எப்போ அந்த ஒரு ரிலேஷன், அந்த அந்த குரு சிஷ்யன், அது வந்து ஒரு எட்டர்னல் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ அது நான் ரியலைஸ் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ சந்திரா சார் ஒரு டைம் நான் ஹக் பண்ணும்போது நினைக்கிறேன், இந்த ரீசெண்டாக ஒரு 1 மந்த் முன்னாடி டக்குன்னு சடனாக எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியான இது. அவர் ஹக் பண்ணும்போது காது வரும், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார் அப்படின்னு. டக்குன்னு அப்படியே லைட்டாக இது பண்ணிட்டு இப்படி பார்த்தாரு, பார்த்துட்டு ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து நான் பிளான் பண்ணி கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அது வர்றது. ஸோ ரைட், டெஸ்ட் கொடுக்கும் பிரபஞ்சம். அவர் கேட்குறாரு, என் சொத்து எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறவனுக்கு ஓகேவான்னு கேட்குறாரு. ஓகே, டெஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட். எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு ஆத்ம ஞானம் தான் வேணும் அப்படின்றாரு. அப்போ எனக்கு அன்கண்டிஷனல் லவ் அது கேட்குறாரு. ஸோ மிக முக்கியமாக எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவர் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சம்திங் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற, தியானம் பண்ண முடியல. அப்போ என்ன ஒரு ஃபீல் பண்ணுறாரோ அதை முடிவெடுக்கிறாங்க. ஒரு ஆசிரமம் தான் தயானந்தர், அது ஒரு ஆசிரமம், நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அவருக்கு அங்கே ஃபீல் பண்ணல இருக்கணும்னு சொல்லிட்டு, அப்போ அந்த முடிவெடுக்கிறாரு. அவரோட இன்ட்யூஷன் சொல்லுது வேண்டாம் இங்கேருந்து கிளம்புன்ட்டு. ஸோ ஸோ அதனால் நிறைய அந்த படிப்பினைகள் இந்த இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கோ அதுக்கு முடிவெடுங்க. உங்களுக்கு என்ன, அது அதே மாதிரி நிறைய தியானம் பண்ணுங்க, நிறைய மெடிடேஷன், அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டாம், அண்ட் கொஷின்ஸ் கிளியராக கேளுங்க, கிடைக்கும். அண்ட் சாப்பாடை மட்டும் ரொம்ப யோசிக்காதீங்க. ரைட், இங்கேன்னு கிடையாது, எல்லா இடத்துலையும். ரைட், ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எஸ் பாரதி, கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட். நான் பேசுறதுன்னு தெரியல. நான் அப்படியே கதை மாதிரி சொல்லிட்டேன், நீங்க அதுல இருக்கிற அந்த இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப சொல்ல முடியல. ஓகே, அந்த சென்டென்ஸை சொல்லவா சார்? சொல்லலாம். கடவுளின் அருளால் அல்லாமல் உணவின் சக்தியினால் உயிர் வாழ்வதாக என்றுமே எண்ணாதே.
அவன்தான் எல்லா விதமான உணவுகளையும் படைத்துள்ளான். அவனே பசியையும் கொடுத்து அவனுடைய பக்தன் அவசியம் பராமரிக்கப்படுவதையும் காண்கிறான். அன்னம்தான் உன்னை காப்பாற்றுகிறது என்றோ, பணமோ அல்லது மனிதர்களோ உன்னை பராமரிக்கின்றனர் என்றோ எண்ணாதே. ஆண்டவன் உன் உயிர் மூச்சை அகற்றிவிட்டால் அவை உனக்கு உதவ முடியுமா? ஓகே, ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மெசேஜ் டைல்யூட் ஆக வேணாம், அதனால இந்த மெசேஜோட வில் ஸ்டார்ட் அவர் டே. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் எவ்ரி ஒன். நன்றி, வணக்கம்.